வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம் இப்படி நான் உங்களை அன்பு ஜோதி அன்பு கார்த்திகேயன் நம்ம நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா குட்டி பேச்சுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய அதிசார பேச்சுகள் கோடிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவின் அதிசார பேச்சு இந்த மேச ராசிக்கு எப்படின்னு பார்ப்போம். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பேச்சு என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றத்தை வாழ்க்கையில ஏற்றி கொடுக்க நம்ம பார்ப்போங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க இந்த குருவின் அதிசாரம் என்னன்னு பார்த்துக்கலாம். பொதுவா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்லயே நல்லதே பண்ணக்கூடிய முழுமையான சுபர்னா இந்த குரு தாங்க. அப்படிப்பட்ட இந்த குரு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்னதான் செய்ய போகுது. பொதுவா வந்து மேச ராசினாவே வந்து பாத்தீங்கன்னா காலபூசனுக்கு 1ஆம் ஸ்தானம், காலபூசனுடைய முதல் ஸ்தானம் சொல்லக்கூடியது, காலபூசனுக்கு தலைன்னு சொல்லக்கூடியது 1ஆம் பாகம். அந்த பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதியான செவ்வா. மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே அதிபதி செவ்வா. இந்த மேசராசிக்காரங்களுக்கு 12 சனி 7.5 சனியா போயிட்டு மேசராசிக்காரங்களுக்கு 12 சனி சந்திரன் 12 சனினாவே ராசிக்கு 12 7.5 சனியோட முதல் சுத்துல இருந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து அதிசாரமாக பயிற்சியாகி வரக்கூடிய குரு என்னத்தை கொடுக்க போறார். எப்படி 3ல இருந்து இந்த 4க்கு அதிசாரமா பயிற்சியாகி வரக்கூடிய குரு என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போறாரு உங்களுக்கு. அப்போ குரு என்ன சார் ஃபர்ஸ்ட் 4ஆம் இடம் என்னங்க, வண்டி வாகனம் தாயாஸ்தானம் தன் சுகஸ்தானம் இல்லைங்களா. சோ இங்க வந்து குரு வந்து உச்சமாகிறாருங்க. இந்த குருங்கிறது உங்களுக்கு உச்சமாகிறார். இந்த குரு என்ன சார் கொடுக்க போறாருன்னா, முதல்ல ஒரு டிரான்சிட் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க, ஒரு மாற்றம் வேணும், அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதாவது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடம் புது வீடு போகணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, இல்ல வேலையில ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, அப்படி நினைப்புகள் இருக்கும் உங்களுக்கு போல இது ஒரு பொற்காலமான அந்த காலங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள்கிட்ட வருவாங்க. இந்த குரு பகவான் வந்து அதிசார பேச்சியாக முதல்ல உங்களுக்கு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்ற, கடகம் அவருடைய உச்ச வீடு. அப்போ உச்ச வலிமையில முழுமையான வலிமையில இருக்கப்ப என்ன சார் உங்களுக்கு கொடுக்க போற 4ஆம் இடத்துல வகையிலாக வரக்கூடிய அந்த வீடு கிடைக்க போகுது. யாரெல்லாம் வந்து மேசராசிக்காரங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போற. எப்படி வீடு கட்டலாம், அல்லது வீடு வாங்கலாம், அல்லது ஒரு நிலம் கூட வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக வீடு. நெக்ஸ்ட் வந்து வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், எனக்கு கனவாவே இருக்கு சார், நான் வண்டி வாங்கணும், வண்டி ட்ரை பண்றேன், என்னால வண்டியே வாங்க முடியல சார், ஏதோ ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வண்டி வாகனம் கண்டிப்பாக சார், கண்டிப்பா புது வண்டியோ அல்லது புது பைக்கோ அல்லது புது வீடோ புது கார் எது வேணா வாங்கலாங்க. இன்னொரு பெரிய விஷயம், தாயாருக்கு இந்த உடல்நிலையில அந்த பிரச்சனை இப்ப முழுமையா தீருங்க. இப்ப அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு சார், நான் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு சரியாகல சார் சொன்னவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் மேலும். இதுல தாயாருக்கு மட்டும் இல்ல, ஏன்னா இங்க சனி வந்து 12ஆம் இடத்துல வரும்போது இந்த சந்திர பகவான்ங்கிறது பாதிப்பார். இந்த சனி வந்து 12 எப்ப வந்தாலுமே சந்திரன்கிறது உடற்காரகன் மனக்காரகன். அப்ப உடற்காரகன் மனோக்காரன், உடம்பு மற்றும் மனசுக்கு இந்த சந்திரன் தான் காரகத்தான். அப்படிப்பட்ட சந்திரனும் பாதிக்கப்படும் போது உடல் உபாதைகள் இருக்கும், உடல் நோய்கள் இருக்கும். எத்தனை டாக்டர் நம்ம கொண்டு வந்து காமிச்சோம், டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நல்லாதாம இருக்கீங்க, நமக்குள்ள மட்டும் உடம்பு நல்லாவே இருக்கு, எல்லா ரிப்போர்ட்டும் பாசிட்டிவா தான் காட்டும். பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உடல்நிலைகள் சரியில்லாம போய்கிட்டே இருக்கும், டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு. அது மாதிரி ஒரு நல்ல மருத்துவர் எனக்கு கிடைக்கல சார், நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்றேன், ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவர் கிடைக்கிறதுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அப்போ உடல்ல இருந்துகிட்டு இருக்க நோய் நொடி தீரப்போகுது. புரியுதா? இன்னும் சொல்ல போனா குருனா ஒண்ணு இல்லைங்க, கடவுளுங்க, முழுமையான சுபர். இவர் இங்க வரும்போது வீட்டுல இருந்த பிணி பீடை தர்தம் எல்லாமே வீட்டு பின்பக்க வாயிலோட வெளில போயிடும். முன்பக்க வாயில லட்சுமி வந்தா பின்பக்க வாயிலோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மூதேவி தர்த்திரங்கள் வெளில போயிடும் சொல்லுவாங்க. சோ அப்ப குரு 4ஆம் இடம், நான் உங்க வீடுங்க, உங்க வீட்டுக்கு குரு வர்றார், என்ன பண்ணுங்க, குலதெய்வத்தை போயிட்டு ஒரு மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து பாருங்க நல்ல ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி குருவோட பார்வையை எடுத்து பார்க்கும்போது குருவோட பார்வைகள் உங்களுக்கு வந்து பாருங்க 8ஆம் இடத்துல விடுதுங்க. குருவோட 5, 7, 9 குருவோட பார்வைகள், சாற்றும் 5, 7, 9 வியாழன் ஆகும் சொல்லுவாங்க இந்த இடத்துல. சோ அப்படி விட்டு இந்த குருவோடைய பார்வைகள் 5ஆம் பார்வை 8ஆம் இடத்துல விழுதுங்க. 8ஆம் இடத்துல குரு விழுது பார்வைகள் என்னங்க நடக்கும், 8ன்னா வந்து பாத்தீங்கன்னா பல வகையான கஷ்டங்களை கொடுத்தால் கூட அதிலும் ஒரு நல்ல பலன் இருக்கு. உழைப்பில்லாமல் வரக்கூடிய அந்த வருமானத்தை குறிக்கும். அது என்ன சார் உழைப்பில்லாம வரக்கூடிய வருமானம், வீடு வாடகைக்கு விட்டு இருந்தா கூட உழைப்பில்லாம வரக்கூடிய வருமானம் தாங்க. சரி, அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ எப்பவோ பணம் கொடுத்து ஸ்டக்கா இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி யோகம் கூட இருக்குன்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து
இந்த ரேஸ் எல்லாம் போனாங்க தெரியுமா, இந்த ரேஸ் ஜாக்பாட் அதெல்லாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேசராசிக்காரங்களுக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கும். வெளிநாட்டுக்கு வந்து நான் வந்து விசா நான் வந்து எடுத்து வச்சேன் சார், இன்னும் எனக்கு விசாவே எனக்கு கிடைக்கல சார், டிலே ஆகிட்டே போயிட்டு சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே குருவோடைய அதிசார பயிற்சி காலகட்டத்துல வந்து அந்த விசா அந்த வெளிநாடு போற வாய்ப்புகள் கை மேல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவுடைய அந்த அடுத்த பறவை 7ஆம் இடத்து பறவை சமசதம் நேரா பார்ப்பாங்க. அந்த பறவை மகர ராசி மேல விழுதுங்க. மகர ராசிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடங்க. அப்ப 10ஆம் இடத்த குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்த குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்த வந்து குரு பார்க்கும்போது என்ன சார் நடக்கும்னா, வேலையில இருந்துகிட்டு வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. வேலையில கடந்த ஒரு 6 மாத காலமா பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷனுங்க. எவ்வளவோ ஒர்க் பண்றோம், எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், ஒர்க் மேல ஒர்க்கா பண்ணிக்கிட்டே இருக்கோம், என்னதான் அப்ரோச் பண்ணாலும் எனக்கு வந்து பேரே கிடைக்கலங்க, அந்த ரெகனைசேஷனே எனக்கு கிடைக்கலங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரே அந்த ரெகனைசேஷன் கிடைக்கும், வேலையில இந்த அழுத்தம் நீங்கும். அதே மாதிரி வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், புதிய வேலைக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு புதிய வேலை கிடைக்கவே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குருவோட பார்வை நல்ல வேலையா நல்ல ஒரு தன வரவோட வரக்கூடிய உங்க மனதிற்கு பிடித்த அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு கொடுப்பார் இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்துல. சோ அடுத்தபடியே குருவோட பார்வைங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சனியை வந்து இந்த குரு மட்டுப்படுத்துவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 7.5 சனியோட காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில சனியால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சனியை சுபர் பார்க்க, சுபர் குரு குரு பார்த்தால் கோடி பாவ விமோச்சனம். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு சக்திகள் அதிகம். அந்த வகையில குரு வந்து சனியை பார்க்கிற இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனியோட தாக்கங்கள் முழுமையாக, அதாவது 99.9% இந்த குருவோடைய அந்த பார்வையின் காரணமாக சனியின் கெடுபலன்கள் குறைக்கப்படும் அதிசார பயிற்சி காலகட்டத்துல. அப்போ அதிசார பயிற்சி காலகட்டத்துல என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கீங்களோ, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இடப்பெயர்ச்சி பண்றது, எத்தனைக்குமே பாத்தீங்கன்னா இந்த குருவோட அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. சோ இந்த காலகட்டத்துல சில வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. இந்த வழிபாடுகள் சொல்லுங்க சார்னா, வழிபாடுகள் பண்ண விருப்பம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள், இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சனியை பார்த்துருக்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்கன்னா திருநள்ளாறு போங்க. திருநள்ளாறு போயிட்டு சனி பகவான் நல்லா மனமாற வழிபாடு பண்ணிட்டு அந்த நல தீர்த்தத்துல குளிச்சு எழுந்துறீங்க. நல்ல தீர்த்த குளிச்சு எழுந்திருச்சு அந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்துல என்ன பண்ணுங்கன்னா வந்து 4-5 பேருக்கு ஒத்தப்படையில என்ன பண்ணுங்கன்னா வந்து கம்பளி வாங்கி கொடுங்க, காலணிகள் வாங்கி கொடுங்க. நல தீர்த்தத்துலையும் குளிச்சு எழுந்துச்சு பிறகு உங்களோட இருந்த பழைய ஆடைகள் பழைய காலணிகளை அங்கேயே விட்டுட்டு புதுசா ஆடைகள் புதுசா காலனி போட்டு நீங்க வாங்க. தானங்கள் என்னென்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த சனி திருநாலயத்தை வந்து கம்பளிகள் வாங்கி கொடுங்க, காலணிகள் வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அதே மாதிரி வந்து குலதெய்வ ஆலயத்தை போயிட்டு ஒருமே வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வ ஆலயத்துல போயிட்டு ஒருமே வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மனை போயிட்டு ஒருமே வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை குரு வழிபாடும் பண்ணலாம், நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ஆலயம் செல்வேன், எனக்கு வந்து நல்ல விருப்பம் இருக்கு, நீங்க ஆலய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி ஆக்சுவலா வந்து குரு உச்சமுடைய காலகட்டம்ங்கிறது தன வரவும் நல்லா இருக்குங்க, கவலை வேண்டாம். சனியோடைய கெடுபலங்களை அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்ங்கிறது பணமழை அதிர்ஷ்டமலையை கொட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முயற்சிகள் பன்மடங்கு போடும்போது இந்த குரு பகவான்ங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறேன், கெட்ட பலன்லாம் கொடுக்கும்போது இன்னொரு என்ன பண்ண, அவன் சொல்றதை கேட்காத, அவன் தப்பா சொல்றான்னு உங்களை கரெக்ட் வழியில டைரக்ஷன் பண்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா? சோ தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. குரு பகவான் அதிசார பயிற்சி ஓகேங்களா, ரிஷபராசிக்கு குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது? அதிசாரம் ஒண்ணும் இல்லைங்க, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுனத்துல இருந்து கடக ராசிக்கு வர்ற, மிதுனத்து கடக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து பாத்தீங்கன்னா வந்து 4/12/2025 வரைக்கும் இங்க கடக ராசியில பிரவேசிக்க போற. திரும்ப கடக ராசில இருந்து மீனராசிக்கு வருவார் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா 4/12/2025 இருந்து 11/3/2026. ஏன்னா இதுல வந்து இந்த காலகட்டத்துல அவர் வந்து மிதுன ராசியில உங்களுக்கு வந்து வக்ரகதியில இருப்பார். வக்ரம் இருந்து நம்ம வந்து நேர்கதி வரணும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா 11/3/2026 அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். இதுதான் இந்த காலகட்டத்துல இந்த ரிஷப ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவா இருந்தாலும் சரி, நம்ம வந்து டெய்லி நம்ம லைவ்ல வரும், ஒரு ஜாதகம் ஒரு கிழமை லைவ்ல வந்து ஃப்ரீயா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லைவ்லயே நீங்க வந்து கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் நீங்க நம்மகிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்துவாங்க. அதாவது 88 83 91 52 35 8883915223. உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரிஷபராசி, பொதுவா ரிஷபராசி குரு யாருன்னா பகை. ரிஷபராசிக்கே சுக்கன் அதிபதி. இந்த சுக்கனுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்ற கிரகம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி இந்த பகை பெற்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அது பகையாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு பகவான் இருக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு உண்டு சொல்லும். 2ஆம் ஸ்தானத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு அமரும்போது காசு பணம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு போக போறாருங்க. உபஜய ஸ்தானத்துல வர போறாரு. இது வந்து இப்ப நம்மளுடைய தொடர்புகளை குறிக்கக்கூடியது, இளைய சகோதரத்தை நம்ம குறிக்கக்கூடியது. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்து குரு வர சரி வந்து சகாயஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த சகாயஸ்தானத்துக்கு குரு வரும்போது நல்லதா கேட்டதல்ல. ஆனா ஆக்சுவலா வந்து குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது அந்த ஒரு பெருச ஒரு இம்பாக்ட கொடுக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பொதுவாக குரு 3ல தான் என்ன சார் பண்ணணும்னா, குரு 3ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் மூலியமா ஆதாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உதவ போறாங்க. 2வது வந்து சகோதர வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும், சகோதர வகையில ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். உடன் பிறந்தவர் மூலியமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்கி அவங்க மூலியமா ஆதாயம் பிளஸ் சந்தோஷம் பிளஸ் மகிழ்ச்சியை கொடுப்பாரு. ஏன்னா இங்க அமரக்கூடியது சுபக்கிரகம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு வந்து தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தனக்காரன் உச்சம் பெற்று இங்க இருக்கார். அந்த காலகட்டத்துல கால நேரத்துல என்னதான் இவர் பகையாக இருந்தாலும் இவர் கொடுக்கக்கூடிய காரகம் ஆதிபத்தியம் வாயிலாக உங்களுக்கு உடன் பிறந்தோர் மூலியமாக ஏதோ ஒரு அனுகூலமான ஒரு செய்தி, இல்ல அனுகூலமான ஒரு பண வரவு, இல்ல சகாயம் எது வேணா இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி நெய்பர் அக்கம் பக்கத்துக்கு கூடவும் பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனை நீங்க ஒரு சுமூகமான ஒரு சுற்றுச்சூழல் அமையும் இந்த காலகட்டத்தில். அதை நீங்க மறக்க கூடாது. அதே மாதிரி இந்த குருவுடைய வக்ர பார்வைகள் எப்படி, அதாவது அதிசார பார்வைகள், இந்த அது குருவோட அதிசார பார்வை எப்படி சார் இருக்கு போனா 7ஆம் இடத்த குரு பாக்குறாருங்க. 3ஆம் குரு உச்சம் பெற்ற குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் யாருக்கெல்லாம் தடை பெற்று இருக்கோ அத்தனை பேருக்கு திருமணம் ஏற்பாடுகள் டக்குன்னு முடியும். ஏன்னா அதிசாரமாகிறாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 2000 என்ன பண்ணா இவர் வந்து இந்த இடத்துல வக்ரம் ஆவார். அதிசாரமாகி இருக்கிற குரு வக்ரம் ஆவார். எப்போ 11/11/2025 இங்க அதிசாரமா இருந்தவர் அதிசார பேச்சுல வக்ரம் ஆவார். வக்ரமாகிற குரு நல்லது பண்ணுவார். இயற்கையா இவர் வந்து நேர்கதியில இருக்கும்போது உங்களுக்கு பகை பெற்ற கிரகம், அதே கிரகம் வந்து வக்ரம் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பகைவன் நீங்க வந்து நண்பனாம நல்லதா செய்யற அமைப்பை நீங்க கொடுக்கும். அப்போ வக்ரம்னா உக்கிரம் தீவிரம். அப்ப தீவிரமா சடனா மேரேஜ் முடிஞ்சிருங்க. சடனா மேரேஜ் முடியும். காலையில பேசினாங்க, காலைல வரன் இருக்கு, அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணு வரணும் வச்சுக்கோங்களேன். காலையில இது மாதிரி எங்களுக்கு பையன் இருக்குன்னு பேசுறாங்க. அடுத்து 1 ஹவர்ல எங்களுக்கு பையன் பிடிச்சி போச்சு, வீடு பார்க்க வர்றோம். சரி நீ வீடு பார்த்துட்டீங்க, நாங்களும் பொண்ணு வீடு பார்க்க வர்றோம். மக்க நாள் பொண்ணு வீடு போய் பேசுவாங்க. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். ஏன்னா இன்னும் 15 நாள் நல்ல முகூர்த்தம் வரதுக்கு இன்னும் கல்யாணத்தை வச்சுக்கணும். அப்ப திடுதிப்புன்னு முடிஞ்சு போயிடும். இது வரையும் கல்யாணமே இல்லைங்கன்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாய் இருக்கிறது கொஞ்சம் வக்ரம் அடைவார். வக்ரம் அடைஞ்சு அவர் 4ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா 4/12 தான் அவர் வந்து திரும்ப மிதனத்துக்கு போவார். இந்த இருக்கிற குறிப்பிட்ட காலத்துல சடனா திருமணத்தை கொடுத்து சடனா வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சடனா எதா இருந்தாலும் சரி, சடனா டக்குன்னு. அடுத்தபடி இந்த குருவுடைய பார்வை வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல கொடுக்கும். அப்பாவுக்கு ஆதாயம், அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்க போப்பது, அப்பாவுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுமை நல்லா இருக்க போப்பது. அதே மாதிரி இந்த பாக்கியஸ்தானம் எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா மகரங்கிறது சனியோட. ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தகப்பன் ஸ்தானங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தாலும் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து சனியோட வீடு இல்லைங்களா? சோ சனி வந்து 11 நல்லதான் போய் இன்னும் கொஞ்சம் அப்பா கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பாக்கியதை இன்னும் அதிகமாகும். ஒரு வேலையில இருக்கீங்க, வேலையில வந்து நீ இவ்வளவு நாளா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஒரு கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அவங்க மேனேஜர் கால் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நான் அப்ரூவ் பண்ணிட்டேங்க, உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே தாங்கிறாங்க. இல்ல வெளிநாட்டுக்காக ஒரு விசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு விசா சைன் ஆயிடுது, வெளிநாட்டு விசா சைன் ஆயிடுச்சுங்க. சோ அது மாதிரி டக்குன்னு உங்களுக்கு நடக்குங்க. புரியுதா? சரி, அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது குருவுடைய அடுத்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல விழுதுங்க. மீனத்துல குருவோட பார்வை விழுது, 9ஆம் பார்வை. அது வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் ஸ்தானம் அடி சனி பகவான் உட்காந்துருக்காரு. 11ல சனி ராஜ யோகாதிபதியா உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு, ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி அவர் தானே. பாக்கியாதிபதி பிளஸ் உங்களுடைய கர்மாதிபதி அவர் தான். 9, 10க்கு உடையவன்,
11ல உட்காந்து லாபமேன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த தொழில் எல்லாத்துமே யோகமா போயிட்டு இருக்கும் போது அந்த யோகத்துல குரு பாக்குறார் இல்லையா. அதாவது உங்களுக்கு பணமழை பெய்யுது, இந்த பணமழையில குரு பார்க்கும் அடமழையா பெய்யும். அப்போ நல்ல வரவுகள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போற காலமா இருக்கும். வேலையில தொழில்ல குறிப்பா தொழில் சனிங்கிறது தொழில் குறிப்பா உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி, உங்களோட பாக்கியதை நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய வேலைங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஏன் பதவி உயர்வு கிடைக்கலாம், ஒரு நல்ல கம்பெனி, நல்ல போஸ்டிங், நல்ல வேலை கிடைக்கும். இப்ப இருக்கிற வேலையோட நல்ல வேலை கிடைக்கும், சக்குன்னு ஜெம்பா எடுக்கும், இதெல்லாம் டக்கு 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 நடக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா 4/12/2025 என்ன பண்ண திரும்ப மிதனத்துக்கே வந்துடுவார். அப்புறம் வக்கரமாயி 2ஆம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா தனம் கண்டிப்பா பண வரும் நல்லா இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடைப்பட்ட காலத்தை கண்டிப்பா உயரும். 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நிச்சயமா உயர போகுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குருவோட அதிசார பயிற்சி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு யோகமான அதிசார பயிற்சியா இருக்கு. ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு யோகமான அதிசார பயிற்சியா இருக்கு. இந்த யோகமான காலகட்டத்தை சரியான வழியில பயன்படுத்திக்கோங்க. படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு புரிதல் இருக்கும். படிப்புக்காக வெளிநாட்டு போனா கண்டிப்பா வெளிநாட்டு போற இந்த அமைப்பு கூட கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு காலமா இருக்குங்க. சரசரசரும் ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். அதே சமயத்துல இந்த குரு வக்ரமா இருக்க காலகட்டத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும், வருமானங்கள் ரெட்டிப்பு வருமானமா கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் நல்லா இருக்கும், மியூச்சுவல் நல்லா இருக்கும், சோ மியூச்சுவல் அக்சஸும் நல்லா இருக்கும். சோ என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல கரெக்டா ஒரு வியூகம் போட்டு என்ன பண்ண பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த குரு 2ஆம் இடம் தனஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. பண வரவுக்கு குறிப்பா வேலையில உங்களுக்கு எல்லாமே வேலையில முன்னேற்றம் இருக்க போகுது. சோ என்ன பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். வழிபாடுகள் பத்தி கேட்பாங்க, வழிபாடுகள் பத்தி கேட்கும் போது பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாயி கடகத்துக்கு ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுங்க, திருவண்ணாமலை போங்க. திருவண்ணாமலை கிரிவலம் இந்த காலத்து வாட்டி போயிட்டு வாங்க. அந்த எம்பெருமான் எல்லாம் மனமாற வேண்டிக்கோங்க. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திட்டக்குடி ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பெயராசிகள் பார்க்கணும், குடும்ப கஷ்டங்களுக்கு நீங்க விடை தெரியணும், குடும்ப கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு, என்ன மாதிரி தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு, உங்களோட ஜாதக பலன் என்ன உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பயிற்சி மற்றும் வக்ர பயிற்சி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மற்றும் அதிசார வக்ர பயிற்சி இந்த மிதுன ராசி எப்படி இருக்கு பொதுவா பாத்துக்கோங்க. அதிசார பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 14/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியில இருப்பாங்க. இது அந்த அதிசார பயிற்சியிலே அவர் பாத்தீங்கன்னா வக்ரகதி ஆவார். அதிசார பயிற்சியில வக்ரகதி ஆகிறது பாத்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 ஆவாரு. சோ இவர் இங்க கடகத்தில இருந்து நமக்கு மிதனத்துக்கு திரும்ப வரணும் பாத்தீங்களா. அந்த வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா 4/12/2025 கடக ராசியிலேருந்து மிதன ராசிக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த வக்ர கதி முழுமையா நிவர்த்தி ஆகணும் பாத்தீங்களா. நிவர்த்தி ஆகிறது பாத்தீங்கன்னா 11/3/2026 முழுமையா வக்ரகதி நிவர்த்தி ஆகிடும். சோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி காலகட்டத்துல மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்க போறாங்க. மிதன ராசிக்கு ஜென்மத்துல குரு பகவான் இருக்காருங்க. ஜென்மத்துல இதுவரையும் குரு பகவான் இருந்துகிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தொழில் செயல ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு. ஏன்னு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டு என்ன பண்றாருன்னா 10 சனி உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி பார்த்தா 12ஆம் இடத்தையும் பார்க்கலாம். விரயம் இருக்கு, வேலையில முன்னேற்றம் இல்லை, வேலையில அழுத்தம், எக்கச்சக்கமான அழுத்தத்தை வேலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 99.7% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் தரக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ என்ன பண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மகிட்ட ஜோதிட சம்பந்தமான அப்பாயின்மெண்ட் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போ வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க. ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ் தான். நீங்க பயப்பட அளவுக்கு ஃபீஸ் இருக்கு, ரொம்ப கம்மியான அளவு ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதோட சேவனம் பண்ணிக்கிட்டும் விருப்பம் இருக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. குரு அதிசார பேச்சுல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜென்மத்துல இருந்துட்டு இருக்காரு.
இந்த குருங்கிறது 2ஆம் இடத்துக்கு வரும். தனக்காரகன் தனஸ்தானத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சமாகி வருவார். ஏன்னா கடகத்துல குரு உச்சம். உச்சமான குரு பகவான் உங்களுடைய ராசி மிதுன ராசி இங்க இருந்து குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆனாலும் இந்த குரு பெருசா பண்ணல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உங்களுக்கு பாதகாதிபதி, 7ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான், பிளஸ் உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதி அவர். 10ஆம் இடத்த அதிபதி பிளஸ் உங்களுடைய 7ஆம் இடத்த அதிபதி ராசி மேல உட்காரும் போது எப்ப பார்த்தாலும் வேலை, வேலையில ஒரு அழுத்தம், மனசுல ஒரு மனவலி, மனசுல வந்து தீராத ஒரு மனக்காயத்தை கூட கொடுத்திருக்க வாய்ப்பு. ஏன்னா பாதகாதிபதி இல்லைங்களா? சரி, பாதகாதிபதி பாதகத்தை செய்வாரானா இவர் வந்து குரு பகவான் போது பட்சத்தில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சனி 10ல வேலையில அழுத்தம் மட்டும் இல்ல, மனவலி மட்டும் இல்ல, வெளில சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா குரு எப்ப ராசி மேல வந்து அமர்றாரோ குரு சந்திரமா வரும்போது என்ன பண்ணணும், உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாமே தெரியும், நம்மளுக்கு தனிமையா விட்டுருவாங்க, தனிமையே உணர வச்சிருவாங்க இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 2ஆம் இடத்துக்கு குரு அதிசாரமா வரும்போது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய வேலையில இது வரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க. வேலையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள், கஷ்டங்கள், இலைகள் முதல்ல நீங்க போகுது. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க, உங்க மேனேஜர் வந்து அதுக்கெல்லாம் சைன் பண்ணல, அப்ரூவ் பண்ணல. இந்த காலகட்டத்துல உங்க மேனேஜர் சைன் பண்ணிடுவாரு, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை அப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ரிசியேஷனும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும், கவலை வேண்டாம். தொழில் ரீதியில இருந்த பிரச்சனை நீங்கும். அதே மாதிரி தொழிலை சேஞ்ச் பண்ணும் சார், நான் வேலையை நான் மாத்த போறேன், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த வேலையை சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டீங்களா? உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சியில அதுவும் குரு வக்ரமாகிற காலத்துல உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில மனசுக்கு நிறைவான ஜாப் சேஞ்சஸ் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணும் பட்சத்துல வேலை கிடைக்கும். வேலைக்கு ட்ரையே பண்ணாம நம்ம குரு பகவான் கொடுப்பாருங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு குறையும். வேலைக்கு ட்ரை பண்ணும் பட்சத்துல ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த அதிசார குரு பேச்சு நல்ல ஒரு யோகமா இருக்கும். அடுத்தபடியா வந்து எடுத்து பார்க்கும்போது 7ஆம் இடம் உங்க குரு வாங்கியிருக்க அந்த பாவகம் பார்த்தா 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்து அதிபதி இல்லைங்களா, இவர் உச்சமாகிறது இல்லைங்களா. திருமண தடை இருக்கா? நிச்சயமா திருமண தடை நீக்கும். குரு உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி கடகத்துல குடும்பஸ்தானத்துல வந்து அவர் உட்காரும் போது காதல் இருக்கா? காதல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணம் இல்ல, திருமணத்துக்கு தடைகள் இருக்குன்னா திருமண தடைகள் நீங்கி திருமணத்துல உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க கூட இந்த குரு அதிசார குரு பேச்சு உங்களுக்கு கொடுக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நீங்க கணவன் மனைவியில ஒற்றுமை கிடையாது கூட இந்த அதிசார குரு பேச்சு உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த அதிசார குரு பேச்சோட குருவோட பார்வைகள் எப்படி பார்க்கிறோம்? குருவோட பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல விடுங்க. குருவோடைய பார்வை 6ஆம் குணரோக பய சத்துர குரு பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் நீங்க உடல்ல இருக்கிற பிணிகள் நீங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போது கடனுக்காக காத்திருந்த கடன் கிடைக்கும். இந்த காலத்துல கடன் மட்டும் வாங்காதீங்க, கடன்கள் முடிஞ்ச அளவு அடைகிறதுக்கு, கடனை நம்ம அடைக்கிறதுக்கு, கடன் தொழில் வெளில வர்றதுக்கு வாய்ப்புகளை குரு ஏற்படுது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கும். 2வது குருவோட பார்வை 8ஆம் இடத்துல விழுது மகரத்துல. குருவோட பார்வை 8ல விழும்போது உழைப்பில்லா வருமானம் வரும், புரியுதுங்களா. உங்களுக்கு ஃபண்ட் லாக் ஆகிருக்கா, ஃபண்ட் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து வெளிநாடு போக கூட வாய்ப்புகள் இருந்தா வாய்ப்புகள் வரும், புரியுதுங்களா. சரி, குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா வந்து 10ஆம் இடத்துல குருவோட பார்வை இருந்து பதவி உயர்வு கிடைக்கும், வேலையில முன்னேற்றம் கிடைக்கும், நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசாரமாகி இந்த அதிசாரத்துல ரெக்ட்ரோகேட் ஆகும் பட்சத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா மற்ற ராசிகள் எடுத்து பார்க்கும்போது இவர் பாதகாதிபதியாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு தனபரவை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்ச்சி ஏற்படும், குடும்பத்துல ஒரு சுப காரியத்தை இவர் நடத்தி வைப்பாரு. அதே மாதிரி வேலையில சொல்லிட்டேன், கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு. திருமணம் தடைபெற்றவங்க திருமண தடைகள் கொடுப்பாங்க, தடைகள் நீங்கும். திருமணத்தை தடைகள் நீங்கி தடைகள் உடைச்சு நீங்க வந்து முன்னேறி நல்ல வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்காகவும் குடும்பத்துல உங்களுடைய பெயர் மதிப்புகள் முன்னேறும், சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் நம்ம வந்து யாரெல்லாம் வந்து தாழ்மையா நினைச்சாலும் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு வரும். செல்வாக்கு ஒரு மனிதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னா கரெக்டா இருக்கியாங்கிற அமைப்பு இப்ப உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து குரு பகவான ஆலங்குடி போய் வழிபாடு, ஆலங்குடி குருஸ்தலம் கும்பகோணத்துக்கு அடுத்து கூட ஆலங்குடி குருஸ்தலத்தை விட குரு பகவான் வழிபாடு பண்ணிடுவாங்க ஒரு முறை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுனராசிக்காரங்க என்ன சார் நான் பண்ணலாம்னா மிதனராசிக்காரங்க திருப்பதி கூட ஒரு முறை இந்த காலத்தை போயிட்டு நன்மை பயக்கும். அதே மாதிரி திருப்பதினா ரொம்ப லாங்ஸானு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்ரீரங்கநாதரை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவான் ரெண்டுல குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்குங்க, ஒரு முன்னேற்றம் இருக்கும், தனம் வரும். எது எப்படி போனாலும் காசு பணம் வரக்கூடிய அமைப்பா இருக்கு.
பயன்படுத்திக்கோங்க. அதிசார பேச்சு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்க போகும் பார்க்க போறாங்க. சந்திரனை ஆட்சி நாயகனை கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குருவோடைய அதிசார பேச்சு எப்படின்னு பார்ப்போங்க. பொதுவாக வந்து கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அட்டம சனி எல்லாம் விலகிட்டு சார், இந்த அட்டம சனி விலகியும் இன்னும் நல்ல காலம் இன்னும் வரல சார் சொல்லிட்டு. ஏன்னா பாதி பேருக்கு நல்லது ஒரு நடந்திருக்கு, இன்னும் மீது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு அட்டம சனி எல்லாம் விலகிடுச்சு சார், இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் எனக்கு நல்லதே நடக்கலையே சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் வேற இந்த சந்திரன் கிட்ட நெருங்கி வந்துட்டார். பொதுவா சந்திரன் ரொம்ப மென்மையானவர், அவர்கிட்ட பாவகர்கள் நெருங்கும் போது ரொம்ப அப்படியே வந்து பாதிக்கப்பட்டுரும். சோ அந்த ஒரு நேரத்துல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த கோச்சாரத்துல குரு பகவான் அதிசாரமா முன்னைக்கு, அதாவது குட்டி பேச்சுன்னு சொல்லுவோம், குட்டி கொடுக்கக்கூடிய குட்டி பேச்சுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குட்டி பேச்சு காலம் வந்து எப்படி சார் இருக்க போகுது? பொதுவாக இந்த குருவோட அதிசாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியில இருக்க போறாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு அதிசார பயிற்சியில வந்து மிதுனத்திலேருந்து இவர் கடகத்துக்கு வந்தால் கூட புரியுதுங்களா, 11/11/2025 பாத்தீங்கன்னா இவர் கடக ராசிலேயே ரெட்ரோகன் சொல்லக்கூடிய அந்த வக்கரகதி ஆயிடுவார். வக்கரகதி ஆகி என்ன பண்றாருன்னா 4/12/2025 அப்ப என்ன பண்ணுவார்னா இந்த கடகத்திலேருந்து எகைன் மிதுனத்துக்கே வந்துருவார். இந்த மிதுனத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா 11/3/2026 வரைக்கும் மிதுன ராசியில வக்கரகதியில இருப்பார். சோ அப்போ இந்த கடகத்துக்கு எப்படி சார் இருக்க போகுது? பொதுவாக கடகராசி சந்திரனை ஆட்சி நாயகனை கொண்ட கடகராசி, தாய்மை உள்ளம் ரொம்ப அதிகம், யாராவது அனுசரிச்சு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த தாய் எப்படி எல்லாரும் அனுசரிப்போம் அந்த மாதிரி இயற்கையாக அனுசரிக்கிற பண்பு இவங்களுக்கு இருக்கும். சரி, அப்படிப்பட்ட கடகராசிக்கு குருவுடைய அதிசார பயிற்சி போங்க. குரு வந்து உங்களுக்கு வந்து ராசி மேலே வருவார். ராசியில ஆடி சந்திரன் இருப்பார் இல்லைங்களா, அப்போ இந்த ஜனகால ஜாதகத்துல சந்திரன் மேல இப்ப கோச்சார குரு வந்து அமர்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகமா ரியாக்ட் பண்ணுங்க. குரு சந்திர யோகம்னா எல்லாருக்குமே தெரியும், மனசுல நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் துணை புரிவார். குரு பிளஸ் சந்திரன் குரு சந்திர யோகமா ரியாக்ட் பண்ணும். இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் தாங்க இருக்கும். என்ன சார் கம்மியா சொல்றீங்கன்னா ஆமாங்க, ஏன்னா இங்க வந்து பாருங்க குரு வந்து வக்கரம கதிக்கு போயிடுவார். குரு வக்கரமாகறதுக்கு முன்னாடி காலகட்டம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இங்க குரு வந்து பார்த்தா உச்ச குருவா உங்க இந்த ராசி மேலே குரு சந்திர யோகமா உட்கார்ந்து காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வேலையில பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை நீங்க நல்ல வேலை கிடைக்குங்க. பாதி பேர் வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க, நீ எனக்கு வேலை கிடைக்கல சார்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நல்ல ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு இனிமையான வேலை காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்கு. திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே திருமண யோகத்தை இவர் கொடுப்பாரு. குரு சந்திர யோகம் இல்லைங்களா, அதே மனசு ரொம்ப நாளா ஆசை இருக்குங்க, இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மனசு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. ஏன் நான் ஒரு அட்லீஸ்ட் வண்டியாச்சும் வாங்கணுங்கன்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கா? இந்த காலகட்டத்துல வீடு வண்டி வாகனம் சேர்ற அமைப்பு எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் ஸ்தானம் கடகஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்லக்கூடியது. இங்க வந்து குரு பகவான் அமர. குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு பிளஸ் 9ஆம் இடத்து அதிபதி, ஒரு 6ஆம் இடத்து அதிபதி. அதே மாதிரி வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி ருணோரோக சத்துருக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உச்சமடையும் போது பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் ஆட்டோமேட்டிக்கா உச்சமாகும். 6ஆம் இடத்து அதிபதி ஆல்மோஸ்ட் உச்சமாகும். சார் 6ஆம் இடம் வந்து கடன் நோய் பிணிப்பிடிச்சனும் அப்படி நினைக்காதீங்க. ஒரு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சுபராகவும் ஒன்னு பாவராக இருக்கும் பட்சத்துல இது சுபகிரகம் இல்லையா, சுப வீட்டுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ என்னன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க வந்து சந்தோஷத்தை 4 பேருக்கு சொல்லுவீங்க. 4 பேர் நம்ம சந்தோஷத்தை பேசுவோம், எது சொல்லுவோம் சொல்லுங்க? நான் அது சண்டை போட்டேன், அடிச்சுக்கிட்டேன், அங்க இதுல கேஸ்ல பண்ண சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம். எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைச்சிருக்குங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு திருமணம் டக்கு நிச்சயம் ஆயிடுச்சுங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்க, வீடு கரபிரவேசம் பண்ண போறேங்க வீட்டுக்கு வந்து. ஸோ இது மாதிரி மகிழ்ச்சியை நம்ம 4 பேர்ட்ட ஷேர் பண்ற அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களை சந்தோஷமா வைப்பாருங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை டேன் பண்ணக்கூடிய, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் உங்க இந்த குறுகிய காலகட்டத்தை நல்லா இப்பயே நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏன்னா சொல்றேன்னா சக்சஸ கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சக்சஸ் ஃபேக்டருக்கு வந்து அதிகமான கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. அப்போ நண்பர்களை என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்தை நழுவ விட்டுறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. சரி சார், குரு வந்து வக்ரமாயி போறாரு சார். குரு நீங்க வந்து 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ரமாகும் என்ன சார் நடக்கும்? குருங்கிறது சுப கிரகங்க. உங்க ராசியில இவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து வக்ரமாக எப்படி இருக்கிற வக்ரமா உக்கிரமா தீவிரமா ஒரு செயலை செய்யும். அப்போ இவர் வந்து இப்ப கோச்சாவே சார்ந்த இருக்க பொசிஷன் வந்து 12ஆம் விரயஸ்தானம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்ண திடீர்னு விரயம் வரும். என்ன சார் திடீர்னு சொல்றீங்கன்னா, நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு வந்து செலவுகள் வரும். நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியும் நமக்கு இவ்வளவு செலவு வருமானு, அந்த அளவுக்கு செலவுகள் வரும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்துல வக்ரகதியாக காலகட்டத்துல 11/11/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கோங்க. உங்களோட வெல்விசரி யாரும் அவங்களால கேட்டு யோசிச்சு செஞ்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சின்னதுன்னு நினைச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க போவோம். நம்ம வாங்கினது பிறகுதான் நம்மளை ஏமாந்துருப்போம். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு இடம் வாங்க போறீங்க. அந்த இடம் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 லட்சத்துக்கு வாங்கணும்னு சொன்னா அதோட ரியல் மதிப்புங்கிறது பாத்தீங்கன்னா உங்க 5 லட்சத்துக்கு இருக்குன்னா வாங்கினது பிறகு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்குவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவனமா இருங்க. ஏன்னா விரயங்கள் எப்படி வேணா எந்த ரூபத்தில் வேணா வரலாம். அப்படி எந்த ரூபத்தினா வரக்கூடிய விரயத்தை நம்ம தடுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிகாஷனா முன்னெச்சரிக்கையா இருக்கணும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செஞ்சா என்ன விளைவுகள் வருங்கிறது யோசிச்சு வியூகம் பண்ணி நீங்க இந்த வக்ரகதி காலகட்டத்தை மட்டும் நகர்த்திக்கோங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியில உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் சொன்ன போது இந்த குறிப்பிட்ட காலம் யோக காலமா இருக்கு. படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, முதலீடு பண்ணக்கூடிய வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்க எல்லாருமே குறிப்பிட்ட காலம் நல்லா இருக்கு. பட் இந்த வக்ரகதியா வரும்போது இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் நம்ம கவனமா இருக்கும். நம்ம நல்லதுன்னு சொல்ல போவோம், அது ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சு அது ஒரு பக்கம் விரையத்தை எடுத்துட்டு போயிட்டோம். சோ என்ன பண்ணுங்க, தேவையில்லாத வேலைகளை அந்த காலகட்டத்துல ஈடுபட வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. சரி, இந்த கடகராசிக்கு இந்த குருவுடைய பாதையை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். குரு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிசார பயிற்சியை 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்க போறார். யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க குழந்தை பிறப்பு காத்துட்டு இருக்கீங்களோ, இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க. இந்த காலகட்டத்துல வந்து நீங்க முயற்சிகள் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இந்த காலகட்டம் ஆலங்குடி குருவை வழிபாடு பண்ணிட்டு வந்து வாங்க, இன்னும் உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வகையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள், அதே மாதிரி குழந்தைகள் வகையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சூரியனை கண்ட பணி போல் விலக போகுதுங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை வந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறது. சொன்ன பாத்தீங்களா, திருமணம் வேண்டி காத்திருக்க அனைவருக்குமே இந்த காலம் டக்குன்னு திருமண யோகத்தை கொடுக்கும். சடனா அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவோம். காலையில வந்து இதற்சியா ஒரு வரன் பார்ப்பாங்க, வரன் வந்து கிளிக் ஆயிடும், சக்குன்னு மேரேஜ் பண்ணுது. கிட்ட ஒரு அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணம் வச்சுக்கலாம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பிடிக்கலாங்கிற அளவுக்கு டக்குன்னு பேச்சுவார்த்தை போது நல்ல வரனா வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் கூட உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் வகையில ஆதாயம் இருக்கும். அதே சமயத்துல உங்களை சுத்தி இருக்க சமுதாய வகையில விட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அந்த 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி குருவுடைய 9ஆம் இடத்து பார்வைகள் சனி மேல விழுதுங்க. சனி மேல பார்வை விழுது. அப்போ சனி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சார்ந்திருக்காங்க. சனி, இந்த பாக்கிய சனியால எந்த ஒரு கெடுபலையும் கொடுக்க முடியாது. தகப்பன் வகையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகத்துக்கு வரும். அதே போல தகப்பன் உறவு மேல இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் பிரச்சனை கொஞ்சம் சால்வுக்கு வரும். நீண்ட நாட்களா முடிக்க முடியாத பிரச்சனைகள், தொந்தரவுகள் கூட இந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட காலகட்டத்துல முடியுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டம் இந்த ஸ்டார்டிங் தொடங்குது பாத்தீங்கன்னா, அப்பவே நமக்கு என்ன வேணுமோ அது நேரம் என்ன பண்ணா ஆலங்குடி குருட்ட போயிட்டு உங்க பெயர் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பகவானுக்கு என்னன்னா வந்து வஸ்திரம் வாங்கி போடுங்க. போட்டுட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டைகளை மாலை அங்கே அதையும் வாங்கி போட்டு உங்களோட மனக்குறைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க. இந்த காலகட்டத்துல அவர் வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் மட்டுமல்ல ஆதாயத்தையும் கொடுப்பார் குரு பகவான். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வழிபாடு சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அந்த வழிபாடுகள் வச்சுக்கோங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிரதி வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில நீங்க என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவன் வந்து பார்வதி அம்மா கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்பாள் கூட இணைஞ்சிருக்கிற அந்த தபேதரா கூடிய அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா வந்து நெய் தீபம் போட்டு உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி இந்த ஆலயத்தை ஒத்தபடையில நீங்க வந்து வளம் வந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது மாலை நேரங்கள்ல உங்களுக்கு வந்து மனதிற்கு ரொம்ப 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 ஒரு ஆறுதலா இருக்கும். நீங்க வேண்டக்கூடிய காரியங்கள் வெற்றியும் கிடைக்கும்.
தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் நண்பன் அன்பு ஜோடி கார்த்திகை ராமன். உங்களுக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம கூட வாட்ஸ்அப் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகம் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குதுன்னு சும்மா சொல்லுவோம். அதே மாதிரி தசாபதி பலன்கள் வரும், கோச்சார பலன்கள் வரும். நீங்க என்ன வழிபாடு செய்யணும், உங்க வாழ்க்கையில முன்னேறத்திற்கு என்ன விதமான வழிபாடுகள், உங்களுக்கு எந்த வித ஆலயம் அந்த பரிகாரம் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு நன்மையை செய்யணும் தெளிவா நம்ம சொல்லிடுவோங்க. விருப்பம் இருக்கா பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி. சோதனைகள் பல காத்திருக்கு இந்த அதிசார பயிற்சியில, பிளஸ் வக்ர பயிற்சி காலகட்டமும் கூட. சோ இந்த சிம்ம ராசிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி கூட நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி. இப்போ வாங்க இந்த சிம்ம ராசி எப்படி பாருங்க. சிம்ம ராசி இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது அட்டம சனியாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கார். ஃபர்ஸ்ட் ராசி மேலேயே பாத்தீங்கன்னா கேது பகவான் பல தடைகளையும் பல சோதனைகளையும் பல வாழ்க்கை பாடங்களையும் கொடுப்பதற்கு ரெடியாக கேது பகவான் உங்களுடைய ராசி மேலேயே உட்கார்ந்துருக்காங்க. பொதுவா இந்த கடகம் சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் கடுமையான பகை கிரகம், எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சனியும் அதை விட பகை பெற்ற கிரகங்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பஞ்சமாதிபதி பிளஸ் உங்களுடைய அட்டமாதிபதி, பஞ்சமாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி குரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லாருக்குமே 11ஆம் இடத்துல பிளேஸ் ஆகிட்டு குரு பகவான் உங்களை ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான் சனி பகவான் அட்டம சனியாக உங்களை ஆட்டி படைச்சால் கூட, கேது பகவான் உங்க மீது வீண் பணியையும் வீண் பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட, நான் சப்போர்ட்டிங் இருக்கப்பான்னு சொல்லிட்டு குரு பகவான் சப்போர்ட்டிங் இருந்துட்டு இருக்கு. குரு பகவான் அதிசார பயிற்சி பிளஸ் வக்ர பயிற்சி ஆகிறாருங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியா என்ன பண்றாருன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. இந்த கடகத்துக்கே வந்தால் கூட கடகத்துல 11/11/2025 என்ன பண்றாருன்னா அவர் ரிவர்ஸ் ஆகிறார், வக்ரகதி ஆகிறார். வக்ரகதி ஆகிறவர் பாத்தீங்கன்னா கடகத்திலேருந்து எகைன் மிதுனத்துக்கு போறது பாத்தீங்கன்னா 4/12/2025 அவர் ரிட்டர்ன் மிதுனத்துக்கு போயிடுறாரு. இப்படி போறவர் பாத்தீங்கன்னா மிதுன வீட்டிலேயே பாத்தீங்கன்னா வக்ரகதியில உங்களுக்கு 11/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் இங்க வக்ரகதியிலே இருக்காரு. வக்ரகதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த அதிசார பயிற்சி என்ன பண்ணணும் நம்ம பார்த்துட்டு வருங்க. அதிசார பயிற்சியில குரு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வருவாருங்க. 12ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. 12 ஆயன சயன போகம் விரயஸ்தானம் சொல்லுவோம். அப்ப விரயஸ்தானத்துல குரு உச்சமாக போறாருங்க. குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துல உச்சமாகிறாரு. சரி, விரயஸ்தானத்துல குரு தனக்கான உச்சமாகும் போது என்ன பண்ண, திடீர் பண விரயங்கள் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா பணம் விரயம் வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து வரும் எப்படி வரும் தெரியாது. அப்போ என்னன்னா பண்ணணும்னா பண விஷயத்துல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது என்னோட தாந்திரிக ஐடியா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, உங்களோட அமௌண்ட்டை உங்களுக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கோ அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்க கையில காசு தான் விரயமாக வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல ஜோசியர் சொல்லிட்டாரு நான் இன்னொரு அக்கௌண்ட்ல போல போயிட்டு அவன் மோசம் மாட்டேன், நம்ம பொறுப்பல். உங்களுடைய குடும்ப உறுப்பினர், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். இவங்க 2 பேரும் பாருங்க உங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய, மத்தவங்கள்ட்ட போட்டோம்னா நமக்கு கேண்டி கிடையாது இல்லைங்களா. சோ இவங்ககிட்ட யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க இதெல்லாம் நீ மாத்தி வச்சுக்கிறது இஸ் பெட்டர். ஒரு தாந்திரிக முறை மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல வரும்போது குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுங்க. குடும்பம் சார்ந்த, தாயார் வகை சார்ந்த, வீடு சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த விரயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல, அதுவா விரையும் வர்றது நம்மளா விரையும் வரும். வண்டியில சர்வீஸ் சென்டர் விட்டோமா, இந்த பீரியட்ல விசார பயிற்சி என்ன பண்ணோம், வண்டி நம்மளே கொண்டு தெரிஞ்சு வேலை விட்டோமா, நம்மளே நம்ம சர்வீஸ் பண்றோம். இல்லைன்னா என்ன பண்ணா போயிட்டு இருக்கும்போது வண்டி டக்குன்னு பிரேக்கப் ஆயிடும். அது இன்னும் அதிகமா சொல்லப்படும். நம்மளா பார்த்தா 100 வேலை முடியும், அதுவா ஆச்சுன்னா 1000 ரூபாய்க்கு தொட்டும். சோ என்ன நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வைகள் இருக்கிறது. கடன் மட்டும் வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தை முடிஞ்சாலும் கடன் வாங்காம எப்படி பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சுய ஜாதக அடிப்படையில ஒரு சிலருக்கு கடன்கள் அடையக்கூடிய நேரம் இருக்கும். புரியுதுங்களா. அதே மாதிரி சனி குரு பாக்குறார். இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி பீரியட்ஸ் பாத்தீங்களா
19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் சனியுடைய தாக்கத்தை நீங்க குறைக்க முடியும். சனியுடைய அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். ஏன்னா சனியை வந்து குரு பார்க்கிறார். குரு பார்க்கும்போது பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு சனியை பார்க்கிறார். அதே சமயத்துல வந்து குரு தன் பாடல் தன் வீட்டை பார்க்கும்போது சமசப்தமா தன் வீட்டை குரு பார்க்கும்போது அந்த வீடுங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வலுப்பெறும். அப்போ 8ஆம் இடம் இங்கே வலுப்பெறும். 8ஆம் இடத்துல என்ன கிடைக்கும்? உழைப்பில்லா வருமானத்தை கொடுக்கும். எங்கேயாச்சும் பணம் போய் ஸ்டக் ஆயிருக்குன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் குருவுடைய பார்வைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியில ரைட். ஓகே, இதுல வந்து சார் எனக்கு வந்து சொல்றீங்க. ஓகே, இந்த குரு ரெட்ரோகேட் ஆகி போகுது இல்ல, குரு வந்து ரிவர்ஸ் ஆகி போகுது இல்ல, அது ரிவர்ஸ் ஆகி போகும்போது என்ன சார் நடக்கும்? நான் ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. குருங்கிறது சுபர். இந்த சுபருங்கிறது வக்ரம் ஆகக்கூடாது. நல்லவன் இன்வெர்ட் ஆகக்கூடாது. அப்ப பிடிவாதமா முதல்ல நமக்கு நல்ல விஷயங்கள் வகையில் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். சோ அப்ப குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க 11/11/2025 இருந்து வக்ரகதிக்கு ஆகிறாருங்க. 12ஆம் இடத்துல வக்ரகதி ஆகும்போது கொஞ்சம் ஓகே தான். 12ஆம் இடத்துக்கு உட்காரக்கூடிய கிரகம் வக்ரமாகதா கொஞ்சம் ஓகே, லிட்டில் பிட் இஸ் ஓகே. சோ இதே வக்ரமான கிரகங்கிறது 11ஆம் இடத்துக்கு ரிவர்ஸ் ஆகிடும். எப்போ 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து மிதுனத்துல போயிடும். லாபஸ்தானத்துல போயிட்டு வக்ரமாகும் போது லாபங்கிறது நம்மளுடைய பிடிவாதத்தினால இல்ல நம்மளுடைய ஏதோ ஒரு தவறான செயல்கள் மூலியமாக, ஏன்னா நம்ம வந்து தவறான என்ன சார் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள் வாயிலாக உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் இங்க மாறிடும். ஏன்னா வந்து குரு இங்க போகும்போது இந்த குருவோட பார்வைங்கிறது வந்து சனி மேல விடாது. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சார் நடக்கும்னா ராசி மேல கேது, 2ஆம் இடத்துல சனி பார்வை, 11ஆம் இடத்துல சப்போர்ட்டிவான இந்த கிரகம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆக போனா வக்ரம் ஆகும் பட்சத்துல என்னன்னா ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ஆக்குவார். அப்போ குடும்ப உறவுகள் வகையில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தான் இங்க வியூகம் பண்ணிக்கணும். ஏன்னா டஃப் பீரியடுங்க இந்த காலகட்டத்துல, யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை. அப்போ ஹெல்த்ல கான்சியஸ் எடுத்துக்கணும். உடல் ரீதியாக நம்ம உடலை நம்ம பேணி காத்துக்கணும். சரியான சாப்பாடு, பழைய சாப்பாடு சாப்பிடாம சூடா அந்த நேரம் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான உணவுகளை எடுத்துக்கணும். சீரான உடற்பயிற்சி இருக்கணும். நான் வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நான் இன்னைக்கே போய் 50 கிலோ தூக்கினா எக்ஸசைஸ் பண்றேன்னா அதுக்கு ஜோசியர் பொறுப்பு இல்லைங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சீரான உடற்பயிற்சினா இந்த வாக்கிங் போறது உடல். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சிறு உடற்பயிற்சிகள், பெரிய உடற்பயிற்சிகள் வேணாம், சிறு உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளை ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் காதால கேட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவன் வாக்குங்கிற மாதிரி என்னன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்தால் உடனே ரியாக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. தீர விசாரிச்சு நல்லா நீங்க அதுக்கான முடிவுகள் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில, பூர்வீக சொத்துக்கள் வகையில, உறவினர் வகையில, சகோதர வகையில, நெய்பர்ஸ் வந்து அக்கம் பக்கத்தின் வகையில என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. அடுத்தவங்க பிரச்சனை நான் போய் தலையிட போறேன், நான் அடுத்தவங்க பிரச்சனை நான் போய் தலைக்கு எடுக்க போறேன், தயவு செஞ்சு வேணாம். அவன் பிரச்சனை நம்ம தலைக்கு வச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடும். நம்ம அந்த பிரச்சனை உள்ள மாதிரி நம்ம அறிஞ்சு எப்படி வெளில வரும் தெரியாம முடிக்க முடியாது. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன், உங்களுக்கு பயமுதுதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா ஆஹா நீங்க ஜோசியர் சொன்னாருப்பா, கார்த்திக் சொன்னாருப்பா, இதெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அப்ப யூ ஆர் த சேஃப். இதே மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல என்ன சார் பண்ணலாம், வழிபாடு என்ன சார் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலபைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க. காலபைரவர் வழிபாடு புரியுதுங்களா? இந்த காலபைரவ வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரணா இருந்து பாருங்க. காலபைரவ வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க. நரசிம்ம ஆலயம் எங்க இருக்கோ பாருங்க, உங்க அருகாமைக்கு ஆலயத்துக்கு பாருங்க, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணுங்க. வசதி இல்லையா ஒரு நெய் தீபத்தை போடுங்க, துளசியை வாங்கி அவர் பாதத்துல கொடுத்துட்டு நல்லா மனமாற வேண்டிட்டு அங்க வந்து ஒரு அரை மணி நேரமோ இல்ல 10 நிமிஷமாவது தியானம் எடுத்துங்க. தியானம் என்ன பண்ண அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் தவிர வேற எந்த ஒரு தீயும் வரக்கூடாது. இதை முடிங்க. இதை முடிச்சது நான் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு எம்பெருமான் ஏழுமலையான ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமைகளை இந்த நரசிம்ம வழிபாடு ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நான் சொல்றதை மட்டும் கவனமா ஏத்துக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா கேதும் இருட்டுதான், சனியும் இருட்டுதான். புரியுதா இல்லையா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சிநாயனா இருக்க, நீங்க சூரியன் ஆட்சிநாயனா இருக்கும்போது சூரியன் வெளிச்சத்தை ஒண்ணு பெருசா பண்ண முடியாது. இருட்டுல மட்டும் போகணும். அதே மாதிரி வண்டி வாகன வேகத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து கோச்சாரத்துல வரக்கூடிய அந்த சூரிய பகவான் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி கூட சேர மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ
யார் எது சொன்னாலும் வாங்கக்கூடாது. மெயினா உங்களை யார் புகழ்ந்து பேசுறாங்களோ தயவு செஞ்சு அவங்களை மட்டும் எட்டி வச்சுக்கோங்க போதும். புரியுதுங்களா? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, பர்சனல் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலியமா அவங்களும் இந்த நல்ல செய்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க, எண்ணிடங்க குடும்ப கஷ்டங்கள் இருக்கு, வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரங்கள் கன்னியூஸா வந்துகிட்டே இருக்கு, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு தெரியல, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, எனக்கு உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாருன்னு தெரியலன்னு நீங்க குழப்பத்துல இருக்கீங்களா? நம்ம கிட்ட வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். புரியுதுங்களா? ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி. கோடிகளை அள்ளி கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி எப்படின்னு பார்க்க போறாங்க. அதிசார குரு பயிற்சி பிளஸ் இந்த குருவுடைய வக்ர பயிற்சி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வேணா நிறைந்த யோகத்தையும் நிறைந்த செல்வ பாக்கியத்தையும் கொடுக்க இருக்குங்க. அது எப்படி நம்ம தெளிவா பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்புல இருந்து பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தரக்கூடிய இந்த லைவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து வீடியோக்கள் கொடுத்தாலும் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்மகிட்ட ஜாதகம் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் எல்லாம் வரல என் தந்தையின் மேடை வணங்கி கொண்டேன். நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கேன். குரு பயிற்சி, குரு அதிசார பயிற்சி கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு எப்படி சார் இருக்க போதுன்னா நம்ம பார்க்கறதுலேயே பார்த்தா கன்னிராசிக்கு தாங்க யோகமா இருக்கு. ஏன்னா கன்னிராசிக்கு வந்து குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதகாதிபதி. பாதகாதிபதி இப்ப 10ஆம் இடத்துல இருக்கார். பாதகாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய அளவுல முன்னேற்றம் நார்மலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து வந்து கன்னிராசியை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம். சந்திரன் இந்த கண்டக சனியா சனி பகவான் நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை, ஒரு மந்தமான சூழ்நிலை, விட்டா நல்லா தூங்கலாங்கிற மாதிரியே இருக்கும். உடல்ல சோர்வுகள் அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா. இதுல பாதகாதிபதி 10ல வேலையில ஒரு பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கு. ஆனா பெரிய முன்னேற்றம் தடை ஸ்ட்ரகிள்கள் போயிட்டு சில சமயங்கள்ல வேலையில பிரச்சனையோட வரும். சோ அப்படி போயிட்டு அந்த காலகட்டத்துல இந்த குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா வந்து உச்சமாகறாருங்க. உச்ச குருவா வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல வந்து அமர்றாருங்க. 11ஆம் இடத்துல குரு அமரும் போது பாத்தீங்கன்னா காசு பணம் வரும். காசு பணம் பஞ்சம் இல்லாம வரும். ஏன் நான் சொல்றேன்னா குருங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி, சுகாதிபதி பிளஸ் உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி பிளஸ் 4ஆம் இடத்ததிபதி, வண்டி வாகன யோகம், பூமி யோகம் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து பிளஸ் 7ஆம் இடத்துக்கு என்னன்னா வந்து நண்பர்கள், திருமணம் இல்லைன்னு சொல்றாங்க, திருமண வாய்ப்பை கொடுக்க போறாரு. அதே மாதிரி உறவு முறை, சுற்றத்தார், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய நெய்பர்கள் இவங்க மூலியமா எல்லாமே ஆதாயத்தை கொடுக்க போறார் இந்த குரு பகவான். அதே மாதிரி இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகிறாருங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல அதிசார பயிற்சியில வக்ரமாக இன்னும் உங்களுக்கு யோகம். ஏன்னா பாதகாதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடியவே வக்ரமாகிறாருன்னா இன்னும் பெனிஃபிட். பிளஸுக்கு மேல பிளஸ்ங்க. 1000 ரூபாய்க்கு மேல இன்ட்டு 1000 ரூபாய், 1000 இன்ட்டு 1000 அப்படியே உங்களுக்கு பன்மடங்கா பெருகும். என்ன பெருகும்? தனம், வேலையில இருந்த பிரச்சனைகள், வேலையில முன்னேற்றங்கள், குடும்பத்துல சுக நிகழ்வுகள், குடும்பத்துல சுக நிகழ்வுகள், வேலையில முன்னேற்றம், பிசினஸ் எல்லாமே சூப்பரா போகும். பிசினஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா பக்காவா போக போகுது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த குரு பகவான் வக்ரமாகிறவர் எகைன் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4/12/2025 என்ன பண்ணுவார்னா வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்கரகதியிலே போவார். இந்த மிதுனத்துல வக்கரகதியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும் மிதுனத்துல வக்கரகதியில இருப்பார். அப்ப வக்ர பெற்ற பாதகாதிபதி கொடுப்பாரா கெடுப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். அப்போ வேலையிலயோ லாபஸ்தானத்திலையும் வேலையில அதாவது மாறி மாறி வக்ரம் இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்னா அபிலாசைகள், மனசுல எதெல்லாம் சாதிக்கணும், எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அத்தனையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். சரி, இதுல குருவோட பார்வைகள் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5, 7, 9 சாற்றும், 5, 7, 9 வியாழன்னு சொல்லுவோம். இதுல வந்து குருவோட பார்வைகள் இருக்கும்போது 11ஆம் இடத்துல உச்ச வலிமையில இருந்து குரு வந்து 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. 3ஆம் இடம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், இளைய சகோதரம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்துல நெய்பர்ஸ் இவங்க மொழி எல்லாமே ஆதரவு கிடைக்க போகுது. இது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கா? அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஆதரவு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆதரவு கரம் கிடைக்கும். 2வது குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல எழுதுங்க.
குழந்தைக்காக காத்திருக்கீங்களா? குழந்தை செல்வத்தை காத்திருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வருங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்கிற அமைப்பு இங்க இருக்கும். அதே சமயத்துல குருங்கிறது ஆண் கிரகம், ஆண் வாரிசுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? சரி, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அடுத்த பார்வையாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கு. 7ஆம் இடத்த குரு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 நாட்களாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் சார், திருமணம் தட்டிக்கிட்டே போயிருக்கு சார், எனக்கு திருமணமே அமையல சார்னு சொல்றோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போற. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கண்டக சனியாக பார்க்கக்கூடிய சனியை குரு பார்க்கிற. சனிய குரு பார்க்கும்போது கண்டக சனியால எந்த ஒரு கெடுபலனையும் எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இதே சமயத்துல குரு உச்சமாகி தன் வீட்டை தானே பார்க்கும்போது தன் வீடு குருவோட வீடு பன்மடங்கா வலுப்பெறும். அப்ப 7ஆம் இடம் பன்மடங்கா வலுப்பெற்று நிக்குது இந்த இடத்துல. அந்த வலுப்பெற்ற வலுவாக்க வீட்டுல வீடு பாவியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப சனியால இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4/12/2025 வரைக்கும் 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனியோடைய கெடுபலன் சுத்தமாக இருக்க போறது இல்ல. சோ அதே சமயத்துல ராகு கேதுக்கள் 6/12 தான் உட்காந்து பெரிய விஷயம் இல்லை. என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுன்னு காலகட்டம் இந்த காலகட்டமே. அனைத்து விதமான சப்போர்ட்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது திருமணமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடு போகணும் எண்ணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வியூகம் அமைத்தால் சாதிக்கக்கூடிய காலமா இருக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணும், முயற்சிகள் எடுக்கணும். நான் முயற்சி எடுக்காம வீட்டிலே உட்காந்துருந்தேன்னா பலிக்குமான சத்தியமா பலிக்க. முயற்சிகள் நீங்க போடும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும். முயன்றால் இந்த காலகட்டத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு மெயினா பணமலை, அதிர்ஷ்டமலை, யோகமலை. சோ அப்ப இடைவிடாத மழை பொழிவுகள், ஆதாய மழை பொழிவா இருக்கு. என்ன சொல்றேன் சார், இந்த காலத்துல மழை பெஞ்சிட்டு தான் சார் இருக்கு, மழை பொழிவு அதிகமா இருக்கு சார், என்ன சார் சொல்றீங்கன்னா அந்த மலை வேற இந்த மலை வேற. இந்த மலை நான் சொல்றேன் அதிர்ஷ்ட மலைகள், வாய்ப்பு மலைகள், பணமலைகள் உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஆனா முயற்சி, உங்களோட முயற்சிகள் இருப்பின் இந்த பணமலைகள் பொழிவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு யோகமா நேரமா இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. சிலர் கேட்பாங்க சார் எனக்கு வழிபாடுகள் சொல்லுங்க சார், வழிபாடு செய்ய விருப்பம் இருக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல நான் எங்க சார் நான் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம்னா நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. கும்பகோணத்துக்கு அடுத்திருக்க ஆலங்குடி குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூவனூர் சாம்டீஸ்வரி அம்மனுக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எங்க சார் ஆலயம் இருக்கு பூவனூர்னா கும்பகோணம் டு மன்னார்குடி அந்த வழித்தடம். இந்த வழித்தடத்துல பாத்தீங்கன்னா பஸ் நிறுத்தத்துடைய பெயர் பாத்தீங்கன்னா பூவனூர், ஆலயத்துடைய பெயர் சதுரங்க வல்லபநாதர் ஆலயம். இங்க அம்பாள் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேருந்து நிறுத்தத்தை இறங்கி நீங்க பூவனூர்ல இறங்கி நீங்க பாத்தீங்கன்னாவே அம்பாளுடைய அந்த ஆலய கோபுரம் தெரியும். இந்த அம்பாளை போயிட்டு ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சகலமும் உங்களுக்கு சுபிட்சமாக அமையும். நம்ம தொடர்ந்து பேசலாம். விருப்பம் இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. எப்படி சார் அப்பாயின்மெண்ட் வர நம்பர் இருக்கு, கால் பண்ணீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, இல்ல மெசேஜ் பண்ணி கூட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி. துலாம் ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதிசாரம் மற்றும் வக்ர குரு பயிற்சி ஜாக் பாட்டுகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொட்ட போதுங்க இந்த துலாம் ராசிக்கு. குரு துலாம் ராசிக்கு பகன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இந்த வக்ரகதி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட மலைகள் பொன்னான பொற்காலமாக அமைய போகுது. இது எப்படி நம்ம விரிவா வீடியோல பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் அப்படியே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களோட விலை மதிப்புல இந்த பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து இந்த நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கொண்டு நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். பொதுவா துலாத்துக்கு குரு பகை பெற்ற கிரகம்னா ஆமாங்க, பகை பெற்ற கிரகம் தான். ஒரு பகைவன் ஒரு எதிரி உச்சமாறுது சரிங்களான சரியில்லைதான், அதை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் பெருசா ஒண்ணும் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா
இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு குரு கடும் பகை. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு கடக வீட்டுக்கு அதிசாரமாக பயிற்சியாகி குரு பகவான் வர்றாங்க. 19/10/2025 இருந்து 4/12/2025 வரையும் கடக வீட்டுலதான் இருக்க போறாங்க. சோ இந்த காலகட்டத்துல வந்து எனக்கு வந்து யோகமா இருக்குமா சார்? எப்படி சார்? நான் கண்டிப்பா யோகமா இருக்க போறது இல்ல. எத்தனாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 11/11/2025 வரைக்கும் 11/11/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 22 நாட்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 22 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார பயிற்சியா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உட்கார காலகட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம். தொழில் ரீதியாக, குறிப்பா தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம். எதிரிகள், விரோதங்கள், பகைகள், வம்புகள், வழக்குகள் கூடக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல, குடும்பத்துல, குடும்ப உறவு முறைகள்ல பிரிவினைகள், பேதங்கள், பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் வர வாய்ப்புகள் உண்டு. சோ அப்ப இந்த 22 நாட்கள் மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா, இந்த 22 நாட்கள் மட்டும் மிக கவனமாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஈவன் ஒருத்தங்கிட்ட போன் கால் பேச கூட கவனமா பேசுங்க. ஏன்னா சொல்ல வரேன்னா, இந்த காலத்துல எதிரிகள் உருவாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். இந்த 22 நாள் தாங்க. அதை கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்பாட்டுங்க, பம்பர் பிரைஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா குரு பகவான் வக்ரமாயிடுறாருங்க. எதிரிங்கிறது வக்ரமாய் நலவனம் மாறிடுறா உங்களுக்கு. புரிதுங்களா? அப்போ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 அவர் வக்ரகதிக்கு போயிடுறாரு. அப்ப வக்ரத்துக்கு போகும்போது ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்க போறாருங்க. இந்த வக்ரமாக பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும் வக்ரகதியில தாங்க இருக்க போறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாசம் உங்களுக்கு ராஜ யோகங்க. இந்த ராஜயோகம் நான் சொன்னேன்னா, அந்த ராஜயோகத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து முயற்சிகள் நீங்க எடுக்கணும். நல்ல வேலையா, நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது காதல்ல இருக்கீங்க, அவங்களுக்கு கரம் பிடிக்கணும், கை பிடிக்கணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், ரொம்ப காலமா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, நேரம் அமையல. இந்த காலகட்டம் நேரம் அமையும். திருமணம் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, வரணம் அமையவே இல்லையா? இந்த காலகட்டம் திருமணம் உங்கள் மனதிற்கு ஏத்த வரணம் கொண்டது அமைச்சு கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குடும்பத்துல நல்ல ஒரு சுமூகமான ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா, எங்க வீட்டுக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க சொல்ற மாதிரி சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை அமையும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிறைய பேர் ரெடியா இருக்கு, நீங்க எப்பன்னு தயாராகிக்கோங்க. அடுத்தபடியா வந்து பார்க்கும்போது இந்த குரு பகவானுடைய பார்வைகள் எடுத்து பார்ப்போமே. குருவுடைய பார்வைகள் அந்த அதிசார பயிற்சியில வக்ரகதியில இருக்கும் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்த குரு பார்க்கறாங்க. சொன்ன பாத்தீங்களா, குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் கடகத்துல உச்சமான முதல்ல உங்களுக்கு நன்மை கூட உச்ச இடத்துல உட்கார்ந்து பாருங்க. அப்படி உச்சத்துல உட்கார்ந்து அவர் பார்க்கும்போது குடும்பத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு அதை பார்க்கறதோட மட்டும் அல்லாது உங்களுடைய வண்டி, வாகனம், உங்களுடைய வீடு, தாயார் சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாங்க. உடம்புல இருக்கக்கூடிய தீரா நோயையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தீர்த்து வைக்க போறாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்துகிட்ட நிலுவையில் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி வக்ரமாயி இந்த குரு பகவான் வந்து பார்த்தா வக்ரமாயி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். 9ல குரு இருந்தா ஓடுனவனுக்கு, 9ல குரு அகப்பட்டவனுக்கு அட்டமசனிப்பாங்க. சோ அந்த பழமொழிக்கு ஏற்ப இப்ப உங்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில நல்லது செய்வார், நல்லவரா மாதிரி. எதிரிங்கிறவன் நல்லவனா மாதிரி உட்கார்ந்து காலகட்டத்தில் எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க. இந்த எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு என்ன பண்றாருன்னா எகைன் ரிவர்ஸ் வர 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வக்ரகதியில போயிடும். அப்போ ஒரு பழமொழி இருக்கு பாருங்களேன், அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி, ஓடுனவனுக்கு 9ல குருபான். அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு பகைவனாக இருக்கிற அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நண்பனா மாறி, அதாவது நல்லவனா நண்பனா மாறி உங்களுக்கு அந்த சுப பலனை அள்ளி கொட்ட போறாருங்க. அப்போ 9ஆம் இடத்துல குரு வக்ரகதியில இருக்கும் போது நன்மை நிறைய இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றது என்னன்னா, உங்களோட இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 11 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நேரமா இருக்குங்க.
இந்த துளாராசிக்காரங்க நழுவ விட்டுறாதீங்க. சொல்லாங்க தெரியுமா, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அப்ப நீங்க அதை முயற்சி செய்யும் பட்சத்துல உங்களுக்கு முயற்சிகள் திருவினையாக மாறி நல்ல ஒரு பணமழை, அதே மாதிரி யோக மழை, அதிர்ஷ்ட மழையை பொழியும். சோ என்ன சார் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில், எங்க வழிபாடுகள் சொல்லுங்க சார் கேட்கும் ஒரு சிலருக்காக வழிபாடு சொல்றோம் பாருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க சென்று வழிபாடு செய்ய வேண்டிய முதன்மையான கடவுள் பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாண்டு கூடிய சிவாலயத்துல குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, குரு தட்சிணாமூர்த்தி நீங்க குறிப்பிட்ட வாரக்கிழமை நீங்க எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்க நாள்ல எடுத்துக்கோங்க. அந்த நாள்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த குருவை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு முறை திருப்பதி போயிட்டு ஏழுமலையான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த ஸ்ரீரங்க நகர வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இன்னும் ஒரு பலனுங்கிறது பன்மடங்க பேருக்கும். பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் எங்க சார் இந்த பூவனூர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் டு மன்னார்குடி ரூட், கும்பகோணம் டு மன்னார்குடி பேருந்து வழித்தடம். இந்த பேருந்து வழித்தடத்துல பாத்தீங்கன்னா பஸ் நிறுத்தத்தோட பேருங்கிறது பாத்தீங்கன்னா பூவனூர். அந்த ஆலயத்துடைய பெயர், சிவாலயத்தின் பெயர் சதுரங்க வல்லபநாதர். இந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்க. இந்த சாமுண்டீஸ்வரி அம்மனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஒரு வளர்பிறை பட்சத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில ராகால வேலைதான் வரணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த நேரம் நல்லா இருக்கும், ஆனா வளர்பிறையா இருக்கும், அது வெள்ளிக்கிழமையா இருக்கும். அந்த அம்பால வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நிச்சயமா சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் இந்த காலகட்டத்துல குரு கொடுப்பாருங்க. ஆனா முயற்சி பண்ணணும். எந்த அளவு முயற்சி போட அந்த அளவு லாபம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையில உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி சுப பலன்கள் நிறைய இருக்குங்க. இந்த சுப பலன் நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கணும், முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது இந்த கடவுள்கள் உங்களுக்கு பன்மடங்கு ஆதாயத்தை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சரி, நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க பர்சனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணி அப்பா அதிசார பயிற்சிகள் 2025ஆம் ஆண்டு. இதுல விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிகளுக்கு இது வரைக்கும் எண்ணிலடங்கா பண வகையில சிக்கல்கள் கஷ்டங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனாதிபதிய குரு தான். இந்த தனாதிபதி பாத்தீங்கன்னா கரண்ட்ல 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு, கரண்ட் பொசிஷன் 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு கை கட்டினது வாய் கட்டலைங்களே, அதாவது கடன் வாங்கி நான் வர சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலையில எக்கச்சக்கமான டார்ச்சரிஸ் போயிட்டு இருக்கு, வேட்டில எக்கச்சக்கமான கஷ்டங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த அதிசார குரு பெயர்ச்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா, இல்லை கஷ்டத்தை கொடுக்குமா, எப்படி இருக்கும் என்னாம நம்ம இதுல பிரிகேஷன் எடுத்துக்கலாம் நம்ம வீடியோல பார்க்கலாம். அன்பு நேயர்களே, நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்கள்கிட்ட உரிமையா கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். உங்கள்கிட்ட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க. நான் இந்த யூடியூப் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 98.7 விழுக்காடு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுத்துட்டு கூடவே ஆல் நோட்டீஸ் கொடுத்து பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு தீர்வு வேணும், ஜாதக அடிப்படையில கஷ்டங்களுக்கு தீர்வு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுடைய அன்பு நண்பன் அன்பு தோழன் கார்த்திக் ரேகராமன். நான் என் தந்தையின் மாடி வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பேன். இப்ப வாங்க, இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசினா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பல விதமான தோல்விகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வாழ்க்கை போராட்டங்களையும் சந்திச்சு அதுல வெற்றி கொள்ளக்கூடியது இந்த விருச்சிக ராசி. ஏன் அப்படி சொல்றேன், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது இந்த விருச்சிகம்னாவே இங்க அதிபதி செவ்வானா என்ன வச்சுக்கோங்க, எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த வீட்டுல பிறப்படுகிற எல்லாருக்குமே இயற்கையாகவே போராட்டம் வாழ்க்கையில இருக்கும். அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 5ஆம் இடத்து, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதியும் அவர் தான், உங்களுடைய பஞ்சமாதிபதியும் அவர் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் நடப்புல உங்களுக்கு பார்த்தா 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆயிருக்காரு. மிதுன வீட்டுல 8ஆம் இடத்துக்கு வந்து பொதுவா உங்களுடைய தனக்காரகன், தனம் குடும்பம் வாக்கு 2ஆம் இடத்து அதிபதி. ஏன்னா குடும்பம் இங்கதான் வந்துருது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தாயார் சுகம் 4ஆம் இடத்துக்கு போகும். இது மெயினா குடும்பம். சோ இவருக்கான அந்த அதிபதி இங்க 2ஆம் இடத்துல உட்காரும் போது சிலர்கள் பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் மறைவு சொன்ன இல்லைங்களா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. எப்படின்னா தொழில் நிமித்தமாகவும் இல்ல வேற ஏதோ ரீசனுக்காக என்னன்னா குடும்பம் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருக்க மாதிரி. அதே நேரத்தில் தனக்காலம் இல்லைங்களா, சோ நம்ம காசு பணமும் நம்ம கையில அந்த அளவு இருக்காது.
அதே சமயத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய வாக்குக்கும் நம்ம சொல்லக்கூடிய பேச்சுக்கும் ஒரு பெரிய அளவு மதிப்பு மரியாதை இல்ல நடந்திருந்த காலகட்டத்துல. இப்ப வந்து இந்த குரு வந்து அதிசார பேச்ச 9ஆம் இடத்துல உச்சமாகிற, அப்போ தனக்காரகன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறதுனா எப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கணும். தனம், குடும்பம், வாக்கு இதுக்கு அதிபதி பஞ்சமாதிபதி வந்து 9ஆம் இடத்துல உச்சமாகறாங்க. உச்சமாகும்போது பூர்வீக சொத்துக்கள் வகை இந்த பிரச்சனை நீங்கிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள குடும்ப ஒரு இந்த பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டம் எல்லாமே நீங்கிடுங்க. சில பேருக்கு புரிதல் பிரிஞ்சு கூட இருந்திருக்கலாம், அவங்க கூட ஒண்ணு சேர்ற வாய்ப்புகள் வந்து சேரும். திருமணம் பாக்கியதை கண்டிப்பா அமையுங்க. இப்போ வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வரன் அமையலையா, இந்த காலகட்டம் வரன் அமையுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வேற ஜாப், புதிய ஜாப், நல்ல ஆஃபருக்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் வரக்கூடிய காலமா கூட இருக்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்துல வந்து நீங்க பெருசா சாதிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த அவார்டு சொல்லுவாங்களா, பாராட்டு பத்திரங்களா, அது கூட கிடைக்கிறதுன வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் கூட. எப்ப சார் கிடைக்க போகுதுன்னா, அதிசார பேச்சு வந்து 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த அதிசார பேச்சிலேயே இந்த கடகத்திலேயே பாத்தீங்கன்னா எகைன் ரெட்ரோகிரேட், அதாவது பின்னடைவாவது வக்ரமாகான்னு சொல்லுவோம். அப்படி வக்ரமாகிறது வந்து பாத்தீங்கன்னா 11/10/2025 எகனி வரை இங்க வக்ரமாவார். இங்க வக்ரமாகிறவர் என்ன பண்ணுவாரு, மிதுனத்துக்கு போகணும் இல்லைங்களா, மிதுனத்துக்கு போறது 4/12/2025 மிதுனத்துக்கு போவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து 11/3/2026 வரைக்கும் வக்ரகதியிலேயே மிதுன ராசியில ஸ்ட்ரெயிட் பண்ணி இருக்க போறாரு. அப்படிப்பட்ட குரு இவரோட இந்த அதிசார பேச்சுல பார்வைகள் என்ன மாதிரி அனுப்பலாம் கொடுக்க போகுது. குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்களோட அந்த விருச்சக ராசியை தனக்காரகன் தனாதிபதி உங்களுடைய அந்த ராசியை பார்க்கும்போது, இங்க குரு இருந்து பார்க்கும்போது குரு இங்க இருக்காதான் அர்த்தம். அப்போ குரு சந்திர யோகமா இங்க ரியாக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு சந்திர யோகமா இங்க ரியாக்ட் ஆனாலும் புரியுதுங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கு பண வரவுக்கான அல்லது ஒரு யுத்திய வந்து உங்களுக்கு வந்து இவர் கொடுக்க போறாருங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டம் எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 11/11/2025 கிட்டத்தட்ட 22 நாள் யோகமான நேரம். யோகமான நேரத்துல உங்களுக்கு வந்து பண வரவு, பண ஆதாயம், குடும்பத்தின பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்குவதோட உங்க மேல இருந்த ஏதோ ஒரு அவப்பேரு, ஏதோ ஒரு பேட் நேம் இருக்கு, அந்த பேட் நேமையும் இப்ப இந்த குரு பகவான் நீக்கி வச்சு உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில கொண்டு வந்து வைக்கக்கூடிய காலமா இருக்கு. இது நீ என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். முயற்சிகள் இருப்பின் இவைகள் சாத்தியக்கூறுகள் அதிகம். சரி, அடுத்தது குருவோட பார்வைகள் 3ஆம் இடத்துல உங்களுடைய உடன்பிறப்புகள் வாயிலாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அக்கம் பக்கத்துல கூட இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்க நெய்பர்ஸ், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீடுகளோட இருந்த அந்த மனக்கசப்பா நிகழ்வு நீங்கி நல்லுறவு ஏற்படும் சொல்லலாம். அதே மாதிரி சகோதர வகையில ஒரு ஆதாயம் உண்டு. உங்களுடைய நண்பர் வகையில ஒரு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி குருவோட பார்வை அதிசார பார்வை வந்து 10ஆம் இடத்துல குரு பாக்குறாருங்க. அதாவது சனியோடைய அந்த பார்வைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா 3, 7, 10 இந்த பார்வைகள் எல்லாமே பார்த்தால் கூட இந்த சனிய அவர் பார்க்கிறார். சனிய குரு பகவான் பார்க்கிறார். சனியோட பார்வை 3 இல்லைங்களா, 3, 7, 10 எந்த வகையில அவர் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா கூட இந்த சுபமான உச்சமான குரு இந்த சனிய வந்து 5ஆம் இடத்துல கூட சனியை அவர் பார்க்கும்போது பஞ்சமாசானத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பூரிய சொத்துக்கள் இருப்ப ஏதோ அந்த பிரச்சனை இருக்குங்க, சொத்து பிரிவுல பிரச்சனை இருக்கு, மக பிரிவுல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்ப உங்களுக்கு தீர்ந்து ஒரு நல்ல வழிக்கு வரக்கூடிய காலமாக உங்களுக்கு சாதகமான நேரமாக இந்த அமையும். புத்தர் வகையில குழந்தை பாக்கியம் இல்லைன்னு காத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நிச்சயமா குழந்தை பாக்கியதே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பஞ்சமசானி கூட சனியோட ஒட்டுமொத்தமான கெடுபோல் நீங்க நீங்கிடுங்க. குரு பார்த்தால் கோடிப்பா விமோச்சனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு இருக்கிறதே சனியோட வீட்டுல, அப்ப சனியால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து குரு தன் வீட்டை தானே ஒரு கிரகம் பார்க்கும்போது தன் வீட இன்னும் நல்ல சுபத்துவம் ஆகும். அதே சமயத்துல குரு உச்சமாகி பார்க்கும்போது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாசம் பூர்வீக சொத்துக்கள் வகையிலும் குழந்தைகள் வகையிலும் இருந்த பிரச்சனைகள் நிச்சயமா நீங்குங்க. இது எந்த சுப பலன்கள் எல்லாமே வந்து பாருங்க குரு பகவான் அதிசார பயிற்சியில அப் டு 11/11/2025 கிட்டத்தட்ட 22 நாட்கள் மட்டுமே. அதுக்கு அடுத்து குரு வக்ரமாக என்ன சார் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டம் சொல்றேன், கேஷ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல குருங்கிறது உங்களுடைய முழுமையான சுபர், முழு சுபர், 2ஆம் இடத்துக்கு அதிபதி, தனாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு. இவர் வக்ரமாகிறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த அளவு நல்லது இல்லைங்க. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறலாம், நல்லவன் கெட்டவனா மாறக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ரமாகும்போது எப்படி சார் இருக்குன்னா, குரு இங்கேயே வக்ரமாகிறார். ஃபர்ஸ்ட் 11/11/2025 வக்ரமாயி 4/12 அவரு புதனுக்கு போயிடுவார். இந்த வக்ர காலகட்டத்துல என்ன பண்ணுனா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும்.
குடும்ப ரீதியான பிரச்சனை, தொழில பிரச்சனைகள், வேலை சில பேருக்கு இழக்கிற சூழ்நிலைகள் கூட. ரெண்டாவது வந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா பிடிவாதமா செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக வரக்கூடிய நஷ்டங்கள் கூட இந்த இடத்துல இருக்கும். சோ அப்போ ஒரு உத்தியோகத்துல இருக்கமா, மேல அதிகாரிகிட்ட நம்ம என்ன சொன்னா நம்ம வந்து இணக்கமா போறது நல்லது. சக ஊழியர்கிட்ட இணக்கமா போறது. அங்க போயிட்டு வீண் விவாதங்கள், வீண் ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத விஷயத்தை நம்ம தலையிட்டு நம்ம பேசுறது வேண்டவே வேண்டாம். வில்லத்து அரசிகளா இருக்கீங்களா, உங்க வீட்டுல என்ன பேசணும் காது கொடுத்து வாங்காதீங்க. அக்கம் பக்கத்தினர்கிட்ட பிரச்சனை போகுது, நான் போய் அதை தீர்த்து வைக்கணும் இந்த காலத்தை போகவே போகாதீங்க. உங்க வேலை என்னவோ பாருங்க, முடிஞ்சளவு உங்க வீட்டுல இருங்க. தேவையில்லாம பக்கத்து வீட்டை போய் உட்காந்து அங்க கதை பேச போவாங்க பதிவு, அது கூட இந்த காலகட்டம் போக வேணாங்கிற. ஏன்னா நம்ம மேல பழி போடக்கூடிய காலமா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிகள் இந்த காலகட்டத்துல எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியே கடைபிடிங்க, பொறுமையே கடைபிடிங்க. ஏன்னா இந்த சொல்றேன்னா, குரு குடும்பாதிபதி, 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. அப்ப இந்த ஸ்தானங்கள் மிக முக்கியமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்கள் வாயில பிரச்சனைகள் வில்லங்கள் வரும். அப்போ குடும்பம்னா என்னங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இழந்து ஒரே வீட்டுல இருந்தாதான் அது குடும்பம். அது அப்படி 4 பக்கமா செதறிச்சுன்னா அது பேரு வந்து குடும்பம் அல்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, 3ஆம் நபர்கிட்ட நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ண நிப்பாட்டுங்க. 3ஆம் நபர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள், அட்வைஸ்களை வந்து தயவு செஞ்சு தலைக்கி எடுக்காது. திருமணம் ஆச்சுன்னா கணவன் மனைவி குழந்தைகள், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சோ அப்ப என்ன பண்ண இந்த இடத்துல வந்து, ஏன்னா வந்து ஏன்னா இப்ப நான் டிஃபைன் பண்றேன்னா, இந்த காலகட்டம் வந்து வக்ரமா இது காலகட்டத்துல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் தப்பாயிடும். இப்ப நம்ம உங்க அப்பா அம்மாவை நல்லதே சொன்னா கூட உங்களுக்கு அவங்க தப்பா சொல்றாங்க கொஞ்சம், நீங்க அவங்ககிட்ட சண்டை போடுங்க. நம்ம அதுக்காக டிஃபைன் நம்ம மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி வந்து உங்களோட விஷயங்கள் நீங்க அவங்ககிட்ட சொல்லுவீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா நம்ம புள்ள நம்ம பொண்ணுன்னு அவங்களோட இமேஜின் வேற மாதிரி. கணவன் மனைவி சண்டைங்கிறது வந்து கணவன் போய் மனைவி கிட்ட பேசினா சரி, மனைவி வந்து கணவன் பேசினாலும் சரி, அது சமாதானம் ஆயிரும். இதுல இன்னொருத்தன போகும்போது அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. இப்ப அவங்க ரிப்பீட்டா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இது வந்து விபரீதத்தை கொண்டு போய் நிப்பாட்ட கூட வாய்ப்புகள் உண்டு. சோ அதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னா 5ஆம் இடங்கள் ஆழ்மன ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துடுறாரு. புரியுதா? சோ அதுக்காக நம்ம எது சொல்றோம். அதுவும் இல்லாம ஒரு ராசிங்கிறதே பாத்தீங்கன்னா போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ராசி. சோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த காலத்தை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களும் சரி, அதிசார பேச்சு நல்லா இருக்குப்பா, 11/11/2025 படிப்பு நல்லா இருக்கும், வெளிநாடு எல்லாமே வெல் வெயிட், நல்லா நீங்க பண்ணிக்கலாம். பட் ஆனா வக்கரம் வரும் பட்சத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம கவனமா இருக்கணும். கூடா நட்பு கேடு மனசுல வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம முடிஞ்சவரும் மௌனமா இருக்கிறது, நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்தாவே போதும். பிரச்சனைகள் கண்ணால போயிடும். சிறிய கல்லு அது கண்ணிட கொண்டு வச்சீங்கன்னா பெரிய கல்லா தெரியும். புரியுதுங்களா? ஒரு 10 கிலோ வெயிட் தள்ளத்துக்கு வச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் தெரியாது. அதே வந்து மேல போக வெயிட் தெரியும். அதை ஓரமா வச்சோம்னா நம்ம வெயிட் தெரியாது. சோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தலைக்கு எடுக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனை நீங்க இன்வால்வ் ஆகிக்காதீங்க. முடிஞ்ச அளவு சேஃப் ஜோன்ல இருந்துக்கோங்க. உடனே கேட்பாங்க, சார் எனக்கு வழிபாடுகள் சொல்லுங்க சார். நான் வழிபாடு விரும்பக்கூடிய நான் முதல்ல சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் இந்த முருக பகவான் வீட்டு வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு சந்தன அலங்காரத்துக்கு கை நிறைய சந்தனம் வாங்கி கொடுத்து நீங்க அங்க திருச்செந்தூர் சந்தன அலங்காரம் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குரு பகவான் குருவை வந்து பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு கொஞ்சம் நடந்து போய், ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு உட்கார்றாரு. சனியோட வீட்டுல பாவர் வீட்டுல ராகு உட்கார்ந்து பட்சத்துல துர்க்கை அம்மன் வழிபாடு வச்சுக்கோங்க. என்ன எப்ப வழிபாடு பண்ணலாம்னா, இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு வச்சுக்கோங்க. மிக நன்மையை உங்களுக்கு பயக்கும். ஒரு முறை வேணா பட்டீஸ்வரத்துல போயிட்டு துர்க்கை அம்பால போயிட்டு அம்பால வந்து நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. புரியுதுங்களா? சோ முடிஞ்ச அளவு ரியாக்ட் ஆகாம இருங்க. யார் எது சொன்னாலும் சரி, நல்ல ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. புரியுதுங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்துல குழப்பங்கள் வரும், குழப்பத்தினால் சண்டைகள் வரும், நம்மளுடைய முன்கோபம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் குறைச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் பிடிவாதமாக இருக்காதீங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு, தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவோட அதிசார பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து தனுசு குருவுடைய வீடுங்க. குருவுடைய வீடு தனுசு. அப்படி தனுசு மேல ராசி நம்ம இருக்கோம்னா தனுசு மேல சந்திரன் இருக்கும். அப்போ குரு வந்து உச்சமாகக்கூடிய வீடு கடக வீடு, கடகத்துக்கு அதிபதி சந்திரன். அப்ப இங்க என்ன ஆக போகுதுன்னா பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆக போகுது. அப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தோட கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி
எப்படி சார் இருக்கு நம்ம தெளிவா பார்ப்போம். அது மாதிரி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 98.8 விழுக்காடு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சுயஜாத நம்மகிட்ட முழுமையா பார்த்து உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க. ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் வாங்கிட்டு நம்ம சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என் தந்தையின் மேடைய வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த குரு பகவானுடைய அதிசார பேச்சை பார்த்துது. குருவோட அதிசாரம் பார்க்கும்போது 19/10/2025 அதிசார பயிற்சியாகி மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு அவர் வர்றாருங்க. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து அதிசாரமா பயிற்சியாகி வர்றாரு. இந்த அதிசார பேச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடக வீட்டிலேயே இருப்பாரு. இந்த கடக வீட்டுல இருக்கிற இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா 11/11/2020 அந்த கடக வீட்டுக்குள்ளே வக்ரம் ஆவாரு. அதாவது நம்ம ரெட்ரகேட் சொல்லுவோம், பின்னடைவு இங்கே ஆவாங்க. இப்படி வக்ரமாகிறவரு 4/12/2025 என்ன பண்ண கடக வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு வந்துருவார். மிதுன வீட்டுக்கு வந்தாலும் அவர் 11/3/2026 வரைக்கும் வக்ர கதிலேயே தான் அவர் இருக்க போறாரு. இப்படி வக்ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரி நட்பண்ணி என்ன மாதிரி கெடுபல் கடகராசி கொடுக்க போறாரு. பொதுவா கடகராசிக்கு குரு அதிசார பயிற்சியை வராது பாத்தீங்கன்னா. அப்ப என்ன சார் நடக்கூட அதிசயம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கணும். எப்படி சார் அள்ளி கொடுக்க போகுதுன்னா இந்த குரு பகவான் சுபாரு உங்களுடைய ராசிநாதன், தனுசு ராசியோட ராசிநாதன் குரு பகவான். ராசி மேல சந்திரன் உட்கார்ந்து இருக்குங்க. இந்த சந்திரன் வீட்டுல இங்க குரு வருவாருங்க. ராசிநாதன் அவர் தான், 8ஆம் இடத்த அதிபதி அவர் தான். அப்போ இங்க பரிவர்த்தனை யோகமாகும். ஏன்னா குருவோட வீட்டுல சந்திரனும் சந்திரனோட வீட்டுல குருவும் ஆகும். அப்போ பரிவர்த்தனை யோகம். அப்ப 1-8 பரிவர்த்தனையா இருக்கு சார். 1-8 எனக்கு யோகமா அவயோகமா சார்னா குரு சுபருங்க. குரு சுபர் இவர் தான் இங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது பேர் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும். எது வரைக்கும் 19/10/2025 இருந்து உங்களுக்கு 11/11/2025 வரைக்கும் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கும். இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது தன் வீட்டுல தானே அமர்றதுங்கிறது பட்சத்துல உச்சமானவர் அமரும் பட்சத்துல யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க. யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாவீரன், மிகப்பெரிய அந்த கொடை வள்ளலுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு. ஏன்னா குருங்கிறது கொடுக்கக்கூடியவர், கொடைக்காரகன். குருங்கிறது அறிவை தானமா கொடுக்கக்கூடிய, கல்வியை தானமா கொடுக்கக்கூடிய கிரகம். சந்திரன்கிறது அன்பையும் தாய்மையும் கொடுக்கக்கூடிய கிரகம். இவங்க 2 பேருமே பரிவர்த்தனை ஆகும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமா ரியாக்ட் ஆகி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலத்தை எப்படி சார் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க ஜெயிக்கணும் வாழ்க்கையில எதெல்லாம் அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை அச்சீவ்மெண்ட்டுக்கும் இந்த காலகட்டம் முயற்சி கொடுக்கும். முயற்சி திருவனையாக்கி கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணா இப்பவே நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இந்த காலகட்டம் வரும் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் பண்ண. என்ன சார் வாங்க நீ அத்தனையும் வாங்க சார். வண்டி, வீடு, வாகனம், குடும்பம் என்னென்னமோ அது என்ன அத்தனை திருமணம் கூட நடக்கும் சார். வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா தாராளமா கிடைக்கும். வெளிநாட்டு சகல வித சௌபாக்கியதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குறிப்பா வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணி வெளிநாட்டு என்ன வச்சுக்கிட்டு வெளிநாடு நீங்க ட்ரை பண்றீங்க இப்பவே என்ன பண்ணுங்க, உங்களோட விசாட்டிக்கான ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் வரும்போது நிச்சயமாக நீங்க அப்ளை பண்ண எடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்கிறவங்க எண்ணம், செயல் திறன் அனைத்தும் இருக்கும் பட்சத்துல கிடைக்கும். நான் பாட்ட ஜோசியர் சொல்லிட்டான்னு வீட்டுல இருந்தா சத்தியமா எதுவும் நடக்காது. நீங்க முயற்சி எடுக்கும் போது முயற்சிகள் பன்மடங்கு ஆதாயத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம இறைவனை நோக்கி ஒருபடி முன்னாடி எடுத்து வச்சா இறைவன் நம்ம நோக்கி 1000 படி முன்னாடி எடுத்து வைப்பாங்கிற மாதிரி இங்க நீங்க முயற்சிங்கிறது ஒரு படியா வைக்கும் போது இந்த குரு பகவான் சந்திர பகவான் இணைஞ்சு உங்களுக்கு கோடிகள் அள்ளி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு சார். இதெல்லாம் ஓகே சார். குரு வக்ரம் எப்படி சார் இருக்கும்னா குரு வக்ரம், குரு பகவான் 11/11/2024 வக்ரம் ஆகிறார். 11/11/2020 குரு பகவான் வக்ரமாக இல்லைங்களா. குரு வக்ரமாகும் பட்சத்துல என்ன சார் நடக்குதுன்னா குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடி குருவோட பார்வை சொல்லிடுறோம் பாருங்க. குரு வக்ரத்துக்கு முன்னாடி அதிசார குருவோட நல்ல கதியில இருக்கு, நேர்கதியில இருக்கிற அந்த குருவோடைய பார்வை பலன் சொல்றோம் பாருங்க. குருவோடைய பார்வை பலன் 12ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமாயிரும். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் எதுக்கும் பார்வை சொல்றேன் பார்த்தோம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு இடமாற்றம் இருக்கு, நல்ல ஒரு டிரான்ஸ்பர் இருக்கு. இடத்தை மாத்துறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அது தொழில் ரீதியான இடமாற்றம் இருக்கலாம். இல்ல வீட்டை நான் ஷிஃப்ட் பண்றேன் சார், வீடுனா மாத்தி அமைக்க போறேன் சொன்னது வீட்டை மாத்தி அமைக்கிறது நல்ல அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் இருக்கும். சுப விரயமா இருக்கும். சுப விரயமா இருக்கும். அது என்ன வகையான சுப விரயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்.
புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு மணியை வச்சு தங்கம் வாங்குறீங்க. இப்ப வந்து உங்கள்கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு, ஒரு பவுன் தங்கம் வாங்குறீங்கன்னா பணம் என்னமோ விரையும் தான், ஆனா பொருளா கன்வெர்ட் ஆகி வருது. தங்கம் லாபம் தானே. நான் இனிமே விற்கும் போதே தங்கங்கள் 1க்கு 2 லாபத்தை கொடுக்கும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல விரயத்தால ஆதாயம் உண்டு நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க. உச்சம் பெற்ற குரு அவருடைய பார்வைகள் 2ஆம் இடத்து மேல பதியுது. தனம், குடும்பம், வாக்கு, நிச்சயமா செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகமாகும். கணவன் மனைவி இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்காகவும், அதே மாதிரி ஆலயங்கள் போயிட்டு வழிபாடு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்துல இருக்கு. அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நம்ம அவுட்டிங் போறது, 2 ஃபேமிலி ஜாயிண்டா சேர்ந்து ஒரு சுற்றுலா போறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் இது கொடுக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டுல வந்து ஒரு கல்யாணம், காது குத்து என்னென்ன இருக்கோ அன்னைக்கு சுப ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். குழந்தைகள் இருக்கா, காது குத்தலாம். திருமண வயதுல மகனோ அல்லது மகளோ நீங்க திருமணம் பண்ணி கூட வைக்கலாம். ஏதோ சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உச்சம் பெற்ற குரு மனநிறைவோட இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்தை பார்க்க வண்டி, வாகனம், வீடு, பொருள் சொன்ன பாத்தீங்களா, சகலமும் சேரும். வண்டி வாங்கலாம், வீடு காட்டலாம், இடம் சகல சௌபாகியம் சேரும். தன் சுகஸ்தானம் உயரும். சனி இருக்காருங்க, இது வரைக்கும் இருக்கிற சனியோட அந்த பவர்கள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி குருவோட அந்த பவர் நல்லா இருக்கும். சரி, இது குருவோட பார்வைகள். குருவோடைய வக்ரம் என்ன சார் பண்ண போகுது? குரு வக்ரம், குரு வக்ரமாக குரு வக்ரமாகும் போது என்ன சார் நடக்குதுன்னா, குரு பகவான் நல்லவர், வக்ரமாக கூடாது. ராசிநாதன் வக்ரமாகும் பட்சத்தில் என்ன சார் நடக்கணும்? முதல்ல பதட்டம் வருங்க. வக்ரம்னா பிடிவாதம் எண்ணங்கள் வரும். ஃபர்ஸ்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல பதட்டம் இருக்கும். நம்மளை வேக வேகமா செய்ய வைக்கும். வக்ரம்னா உக்ரம்ங்க, தீவிரங்க. நம்மளை வந்து வேக வேகமா பண்ண வைக்கும். அப்ப வேக வேகமா பண்ண வைக்கும் போது வந்து என்ன ஆகும்? நமக்கு பதட்டம் இருக்கும். பதட்டம் அதிகரிக்கும் போது நமக்கு என்ன பண்ண, பதறக்கூடிய காரியங்கள் சிதறும் பழமொழி இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம வந்து வேக வேகமா செய்யும் போது சிறு சிறு மிஸ்டேக்கள் ஏற்படும். அதுக்கான இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, திட்டுறது, பனிஷ்மெண்ட், வேலை இருக்குமா வேகமா செய்யறோம், ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா திட்டுவாங்க மேல அதிகாரம். இது மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பதட்டத்தை குறைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கோபம் வரும். கோபத்தை நம்ம குறைக்கணும். கோபம் வருதுன்னா நமக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கோபத்தை குறைச்சுக்கோங்க. கோபப்படாதீங்க. இந்த காலகட்டத்துல கோபமே நமக்கு வேண்டாம். அப்போ பதட்டம், கோபம், 2த்தையும் குறைச்சுக்கணும். முதல் பாயிண்ட். 2வது நான் சொல்லக்கூடியது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாகும் காலகட்டத்துல இது வந்து வக்ரமா 7ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்குவோங்க. சின்ன விஷயமா இருக்கும், நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணி பேசுறோம். ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கு, நம்ம சண்டை போட்டு பிரச்சனையாக அழுகுவோம். சோ என்ன பண்ணுங்க, சைலண்டா இருங்க, பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அப்போ இந்த பதட்டம், கோபத்தினால் உடல் வரக்கூடிய உடல் உபாதைகள் இருக்குங்க. உடல்ல உபாதைகள் இருக்கும், நோய்வாய் வரப்படுற அமைப்புகள் இருக்கும். ஏன் நான் சொல்றேன், நம்ம அதிகமா நம்ம வந்து டென்ஷன் ஆகும்போது தலைவலி வர்றது, அதிகமா ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அதனால உடல் சோர்வு, அதனால வரக்கூடிய அந்த காய்ச்சல், ஏதோ சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணாம பதட்டத்தை குறைச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? தியானம் இருக்கலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து தியானம் இருக்கலாம், மெடிடேஷன் போகலாம், யோகா பண்ணலாம். இது மாதிரி இதுல மனசை டைவர்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் பண்ண முடியல சார், நேரம் சார், உங்க மனசிற்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய மியூசிக் எல்லாம் இப்ப இருக்கு. மன அமைதி, மன சாந்தத்தை கொடுக்கக்கூடிய மியூசிக்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதை நீங்க வந்து ஹெட்போன் போட்டு நீங்க கேட்கலாம். இது மாதிரியான அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆலய வழிபாடு எது சார் பண்ணலாம்? ஆலய வழிபாடு எடுத்து பண்ணும்போது சிவாலயம் வழிபாடு வச்சுக்கோங்க. மதுரை மீனாட்சியை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க. திருவண்ணாமலை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், இங்கெல்லாம் ஒரு முறை போயிட்டு அந்த நவகிரகத்து டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க. இந்த காலகட்டத்தில் நவகிரக செல்லக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு நீங்க வரலாம். இது மாதிரி நீங்க ஆலய வழியா நீங்க போகும்போது மனதிற்கு அமைதி கொடுக்கும். நவகிரகத்துக்கு டூரிஸ்ட் போவாங்க, அந்த 9 கிரக ஆலயத்தை போயிட்டு வராங்க. இந்த காலகட்டம் நீங்க போயிட்டு வரலாம். ஏன்னா வந்து குரு வக்ரமா 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நீ அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பார்க்கணும் விருப்பப்பட்டா சில நம்பர் இருக்கு, எடுத்துக்கோ. நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்கு? அதாவது வந்து மகரத்துக்குன்னு எடுத்து பார்க்கும்போது குரு வந்து 12ஆம் இடத்து அதிபதி, அதே மாதிரி வந்து பார்த்தா 3ஆம் இடத்து விரையாதிபதி, அதே மாதிரி வந்து பார்த்தா சகாயத்துக்கு அதிபதி சொல்லுவோம். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு அதிபதி
இந்த குரு வந்து என்ன சார் பண்ண போறாரு, இந்த அளவு பெருசா நமக்கு வந்து மகரத்துக்கு குரு பண்ணக்கூடியது கிடையாது. அப்படிப்பட்ட கிரகம் வந்து உச்சமாகும் பட்சத்துல என்ன உங்களுக்கு நான் பண்ண போகுது, நன்மையை கொடுக்குமா கெடுதலை கொடுக்குமா, என்ன நம்ம பிரிகேஷன் எடுக்கணும், எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சமா தெளிவா நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நான் கூட உரிமை அது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ளை பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. உங்களுடைய பொண்ணான விலை மதிப்புல பொண்ணை சப்ளை பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆல் நோட்டீஸோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தரக்கூடிய வீடியோக்கள் லைவ்ல வந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் நம்மகிட்ட பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர் கூடயும் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டுங்க. நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இப்போ நம்ம இந்த அதிசார பயிற்சி இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பாரு. மகர ராசி சனியுடைய ஆட்சி நயனா கொண்ட வீடு மகர ராசி. இந்த மகர ராசிக்கு குரு பகவான் அயன சயனம் போக சுகாதிபதி சொல்லக்கூடிய 12ஆம் இடத்த அதிபதி, இளைய சுகாதம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்த அதிபதி. இப்ப கரண்ட்ல குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்காரு. இவர் வந்து 7ஆம் இடத்துக்கு வர போற. 7ஆம் இடத்துல வந்து இவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னா உச்சமாக போறார். அப்போ இந்த குரு உச்சமாகிறது உங்களுக்கு லாபமா இல்லது நட்டமான்னு பார்க்கும்போது குரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கு பெருசா பண்ண போறதுன்னா 12ஆம் இடத்த அதிபதி இல்லைங்களா, பிளஸ் 3ஆம் இடத்த அதிபதி. இவர் வந்து உச்சமா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்ல புதுசா நம்ம வேலை தொடங்கலாம், இல்ல புதுசா ஒரு கம்பெனி நம்ம வந்து ஜாப் அப்ளிகேஷன் போடலாம், நம்ம புதுசா பைக் வாங்கலாம், ஏதாச்சும் உங்களுக்கு புதுசா செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதி இல்லையா உச்சமாகும் போது புதுசாங்கிறத வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அங்க வந்து அது இன்ச்சு பை இன்ச்சா அதை மூவ் பண்ணும். அப்போ நம்ம புதுசா நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன, நம்மளுடைய நடப்பு சுச்சுவேஷன் என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்மகிட்ட காசு பணம் இருக்கா, நம்ம செய்யலாமா, செஞ்சா நமக்கு வந்து நமக்கு வருமானம் வருமா, லாபம் வருமா, இதை நம்ம செய்யறதுக்கு ஏற்றமான சூழ்நிலை இங்க இருக்காங்கிறத பார்க்கணும். நல்லா ஒரு பிசினஸ் போயிட்டே இருக்கும், இந்த பிசினஸ் விட்டுட்டு நம்ம அடுத்த பிசினஸ் போயிடலாம், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த காலகட்டத்துல எண்ணங்கள் உதயமாகும். இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படிப்பட்ட இந்த காலநிலையை வந்து நம்ம தான் நமக்கு சரி வருமா வராத நம்ம யோசிச்சு. ஏன்னா விரையாதிபதிங்க 12ஆம் இடத்த அதிபதி தனுசுக்கு, சரி மகரத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதி. இந்த 12ஆம் இடத்த அதிபதி தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு. இவர் உச்சமாகும் போது விரயத்தை நமக்கு சல்லுன்னு ஏத்தி விட்டு போயிடுவாரு. புரியுதா? சோ அப்ப யோசிச்சுக்கோங்க. சோ இது மட்டும் தானா சார், எனக்கு வந்து இந்த காலநிலையை சொல்லுங்க சார். இந்த காலநிலை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 19/10/2025 அதிசார பயிற்சி ஆகிறாங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது 4/12/2025 வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 அந்த கடக வீட்டிலேயே அவர் வந்து வக்ரகதி ஆவாரு, ரெட்ரோகேட் ஆகிறாரு. இந்த 11/11/2025 வக்ரகதி ஆனாலும் இவர் வந்து 4/12/2025 அப்ப என்னன்னா கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்துருவாரு. இந்த மிதுனத்திலேருந்து பாத்தீங்கன்னா வந்து 11/3/2026 வரைக்கும் மிதுனத்துல வக்ரகதியில தான் இருப்பாரு. இதற்கு பிறகு அவரு நேர்கதிக்கு வந்துருவார். எப்போ 12/3/2026 நேர்கதிக்கு அவர் வருவார். அது வரைக்கும் வக்கரமா தான் இருக்கும். சரி சார், இந்த குருவுடைய அதிசார பயிற்சியில நல்ல ஒரு மோஷன்ல இருக்காருங்க. அப்ப அதிசார பயிற்சியோட பலன்கள் என்ன சார், பார்வைகள் என்ன சார் எடுத்து பார்க்கும்போது குரு 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. குரு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. இவர் எங்க 7ஆம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு உச்சமாகி 11ஆம் இடத்தை பாக்குறாரு. லாபம் பண்ணலாம், எப்படி லாபம் நமக்கு சேர்க்கலாங்கிற ஐடியாக்கள் கொடுப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடலாம், இல்ல பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கைக்கு இவ்வளவு காசு வருது, இந்த காசு நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த தாட்ஸை வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தாட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுது இல்லைங்களா, இந்த தாட்ஸை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. இந்த குருவுடைய காலம் ரொம்ப கம்மியா 22 நாட்கள் தான் இருக்கும். ஏன்னா வந்து 19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் தான் குரு வந்து நேர்கதி அதிசார பயிற்சி இருக்க போறாரு. அப்ப கொஞ்ச நாள் தான் கொடுப்பாரு. இந்த கொஞ்ச நாள் என்ன பெருசா பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சமயம் இவங்க விரையாதிபதி. அப்போ ஒண்ணு நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு காசு சேர்க்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம், இருக்கிற வந்து ஒரு நிலத்தை வித்துட்டு நான் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறேன், இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போறேங்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து போறதுக்கு பிளான் பண்ணுவோம், இடமும் சேல்ஸ் ஆயிடும், கையில காசு வரும், அதுக்கு அடுத்தது செலவை நம்ம என்ன பண்ணுவோம், அது போட முடியும். கவனமா இருந்துக்கோங்க, உங்களுடைய சூழ்நிலை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ராசி மேல விழுதுங்க. மகர ராசி மேலேயே குருவோட பார்வை விழுது. விரையாதிபதி நேரா பாக்குறாரு. மைண்ட்ல வந்து வேவ்னஸ் இருக்கும், தூக்கம் கூட சில நேரங்களில் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வந்து சந்திரனை குரு பாக்குறாரு இல்லைங்களா. மகர ராசியா இருக்கீங்க, மகர ராசிய
குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடிப்பால் விமோசனம். உங்க மேல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப தீரும். ஏதோ சிக்கல்ல இருக்கமா, அந்த சிக்கல்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு இந்த 22 நாள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். என்ன ஒரு சிக்கல் தான் நீ வெளில வரலாம். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ஆள் வருவாங்க. நான் இருக்கேன்ப்பா, நான் காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேல கரைகள் நீங்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலமா இருக்கும். அதே சமயத்துல குருவுடைய 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல விழுது. 9ஆம் பார்வை 3ஆம் இடத்துல இளைய சகோதரன் மேல விழுதுங்க. அப்ப இளைய சகோதரன் வாயிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அக்கம் பக்கத்து வீட்டின் மூலமா இருக்கிற வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும். இது 22 நாட்களுக்கு தான் இருக்கும். குரு வக்ரமாகிறாரே சார், வக்ரமாகிற குருவுடைய பலன்கள் எப்படி சார் இருக்கும்னா, குரு வக்ரமாகிறார் எங்க 6ஆம் இடத்துல உட்காந்து வக்ரமாக, 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார். ஒரு மறைவு பெற்ற கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல அமர்றது லாபமே. அப்படி எடுத்து பார்க்கும் பட்சத்துல கடன்கள் அடையக்கூடிய காலமா இருக்கும். கடன்கள் அடையக்கூடிய நேரம் காலமா இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். அப்போ கடன்ல இருக்கீங்களா, ஓகேப்பா, இந்த காலத்தை கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். நீங்க ட்ரை பண்ணும் பட்சத்துல வாய்ப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது, உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், தீரா நோய்கள் ரொம்ப காலமா உடம்புல இருக்கு சார்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய தீரா நோய்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கும். உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் உங்களுக்கு நீங்கும். சொல்லாங்க இல்லைங்களா, நோய் நொடி பிணி பீடை, இந்த பிணி பீடைகள் விலகக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்க காரணத்தால கடன்கள் அடையும். அதே சமயத்துல புதிய கடன் வாங்குற எண்ணமும் வரும். புதிய கடன் நீங்க லட்சக்கணக்கில வாங்குறீங்களா, நாங்க தர்றோம்னு சொல்லிக்கிட்டு ஆளும் நபரும் கூட வரும். அப்போ புதிய கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற கடனை மட்டும் அடைங்க போதும். உடல்ல வந்து சற்று நோய்வாய்ப்படுற அமைப்பு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள நோயை வெளில கொண்டு நோயை வந்து நிவர்த்தி பண்ணி உங்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல 6 குரு இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை நம்ம போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகிக்கூடாது. படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, தொழில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, யாரா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். ரெண்டாவது, 6ஆம் இடத்துல குரு வக்ரமாகறாங்க. இந்த குருங்கிறது சுபகிரகம். சிறிய தோல்விகள் வந்தா கூட தாங்க முடியாது. பட் இருந்தாலும் ஜெயிச்சுடுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கவனமாக இருக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். கவனம் கவனம் கவனம், எதிலும் கவனமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலய பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க. மணிகண்டன் சொல்லக்கூடிய ஐயப்பன் சிவாலயத்துல ஐயப்பன் ஆலயம் இருக்கும். இந்த ஐயப்பனை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பன் நெய் தீபம் எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுவீங்க. ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் முன்னாடி சுத்தபத்தமா இருந்தா ஐயப்பனை வழிபாடு பண்ணணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது பெருமாள் வழிபாடும் வச்சுக்கலாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சுபிச்சமாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்கள் கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லங்களுக்கு எல்லாம் போயிட்டு அன்னதானம் கொடுங்க. அவங்களுக்கு நீங்க காணிக்கை, அதாவது நம்ம இது சொல்லலாம் பாத்தீங்களா, இந்த ஸ்பான்சர் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். சனிக்கிழமைகளை அசைவத்தை தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமைகளை காக்கத்துக்கு சாதம் வைங்க. இது உங்களுக்கு நல்லதை பயக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி. அதிசார பேச்சு இந்த கும்ப ராசிக்காரங்கள் எப்படி சார் இருக்கு போகுது. பொதுவா குருங்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கும் பிளஸ் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியானது குரு பகவான். இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாக்க போறார். நோய் நொடி பிணி பிடை கடன் வம்பு வழக்கு. இங்க குரு அதிசார பேச்சுல போயிட்டு 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாகிறது நன்மையா தீமையா. அதே மாதிரி குரு ரெட்ரோகேட்ல, அதாவது பின்னடைவு ஆகும். அதாவது எகைன் வக்ரகதியில பின்னோக்கி வருவார். இந்த பயிற்சி காலங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்கா இல்லையான்னு நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. அதற்கு முன்னாடி நம்மளோட உரிமை ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. சரி, இப்போ வாங்க நான் என் தந்தை மறுபடியும் வணங்கி கொண்டு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக கும்பராசினாவே சனியுடைய ஆட்சி வீடுகள்ல வந்துடும். சரி, ஓகே. அதிசார பயிற்சி எப்ப சார்? 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியில மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வந்துருவார் இந்த குரு பகவான். இவர் இந்த கடகத்துக்கு வந்தால் கூட கடக ராசியில 11/11/2025 திருப்பி இவர் வக்ரகதி ஆவார். வக்ரகதி ஆரம்பிச்சிருவாரு. இந்த வக்ரகதியானது 11/12/2025 பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கும். இது கடகத்துல இருக்க நிலை பாத்தீங்கன்னா 4/12/2025 கடகராசியில இருப்பார். அதற்கு பிறகு 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் இவர் மிதுன வீட்டுக்கு திரும்ப போயிடுவார். இந்த மிதுன வீட்டுல பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருப்பாங்க.
11/3/2020 நேர்கதிக்கு மாறிடும். இப்படிப்பட்ட நிலைமையில கும்பராசிக்கு எப்படி சார்? பொதுவா இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லாபஸ்தானங்கிறது கும்பம். லாபஸ்தானம் கும்பம். இந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும்போது அடிப்பா ராகு பகவான் இருக்காங்க. 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சு இப்ப பாத சனியில வந்து சனி வந்து உஷ்ணன் ஆயிருக்காரு. இப்போ சனி பகவான் பாத சனியாக குடும்ப சனியாக 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சார் ராசி மேல ராகு வேற உட்கார்ந்துருக்காங்க. எண்ணில் அடங்காத குழப்பங்கள், 3ஆம் நபர் குறுக்கீடுகள் ஒரு பக்கம், குழப்புறாங்க ஒரு பக்கம், நம்ம தெளிவா இருந்தாலும் குழப்பி விட்டுறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது சில நேரங்கள்ல, சில நேரம் எண்ணங்கள் திங்கிங் அந்த வேவ்லன்ஸ் அதிகமா இருக்கு, அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா குழம்புறோம் எங்களுக்கு. அதே மாதிரி வியூங்கிறது அதிகமா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நாங்க வந்து பிளான் போடுறோம். ஆனா போடுற பிளான் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும், அதே மாதிரி இது வரைக்கும் வயிற்றுல இருக்க பிரச்சனை இன்னும் சரியாகல சார் சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும். அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இப்ப இருக்காரு குரு பகவான். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசார பயிற்சியாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றார். பொதுவா குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து அமரும் போது 6ஆம் இடத்துல உச்சமானால் கூட கும்பராசிக்கு கடக வீடுங்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா நோய் நடி பிணி பிடைக்கடன். இங்க வந்து இவர் மறைகிறார், ஒரு வகையில மறைகிறாங்கன்னு எடுத்துக்கோ. ஒரு மறைகிறாங்க நம்ம எடுக்கும் பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க குரு வச்சு நம்ம மறைஞ்ச போது அதிகமா பெருசா நம்ம பலன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு பிளஸ் லாபாதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போதுன்னா லாபங்கள் பெருசா இருக்க போறது இல்லை. அதே சமயத்துல சில நேரங்கள்ல குடும்பம் வாயிலாகவும் சேமித்து வச்சிருந்த பணம் வாயிலாகவும் பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதிசார பயிற்சி காலகட்டத்துல குடும்ப வாயிலாக நமக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அதிசார பயிற்சியில குருவோட பார்வையை எடுத்து பார்க்கணும். குருவோட பார்வைங்கிறது 10ஆம் இடத்துல விழுதுங்க. தொழில்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். தொழில மாற்றம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வேற தொழிலோ அல்லது புதிய தொழிலோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது இருக்கிற வேலை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இடமாற்றம் இருக்கும். இந்த வேலையை வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க பாத்தீங்களா, ஜாப் டிரான்ஸ்பர் ஆக கூட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சோ குரு இருக்குது 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல பார்க்கும்போது விரயங்கள் கொஞ்சம் இருக்குங்க. விரயங்கள் நம்ம சரியா கவனமாக திட்டமிட்டு நம்ம செலவு பண்ணணும். ஏன் நான் சொல்றேன்னா வந்து 12ல குரு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் குரு சுபர் தான். ஆலயத்துக்கு வழிபாடு செல்றது, நம்ம வந்து ஆலயத்துக்கு நம்ம பூஜைக்கு காசு கொடுக்கறது, பூஜை புனஸ்காரம் பண்றது, இல்லைன்னா நம்ம பாத யாத்திரையா நடந்து ஆலயங்களுக்கு போறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஏதாச்சும் குடும்ப உறவினருக்காக நான் பணம் கொடுக்குறேன் செலவு பண்றது, சுப செலவுகளாக கூட வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல குருங்கிறது 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது இந்த அதிசாரமாய் வரும்போது என்ன பண்றது, சனியை அவர் பார்க்கிறார். சனியை பார்க்கும்போது சனியோட பவர் குறையும். அப்போ பாத சனியா இருக்கிற அந்த சனியோட அந்த பவர் சுத்தமா குறையுங்க. சனியோட பவர் குறையுதுன்னு நீங்க எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குடும்ப வகையில அனுகூலங்கள் உண்டு. பட் இருந்தாலும் குடும்ப வகையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 22 நாள் தான் இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி எகின் இவர் வந்து வகர்கதி ஆயிடும். அதிசார பயிற்சி நல்லா இருக்கா சார், இல்ல வக்கர பயிற்சி நல்லா இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் அதிசாரத்தை விட வக்கர பயிற்சி நல்லா இருக்குங்க. வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. வக்கரத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டிலேயே 11/12 ஒரு எகின் வக்ரமாக அமைச்சிருவார். இப்ப எகின் வக்ரமாகும் பட்சத்துல 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்துல வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல கும்பராசிக்காரங்களுக்கு லாபம் உயரும். என்ன மாதிரி லாபம் சார் வரப்போகுதுன்னா, 2ஆம் இடம் சொல்வாக்கு இல்லைங்களா, சொல்வாக்கு செல்வாக்கு உயருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கூட தன மேன்மைகள் உயரும். அது தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அதே மாதிரி குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது சுற்றத்தாறு உறவு முறை எந்த வகையில எடுத்தாலும் ஒரு ஆதாயம் இருக்கும். அதே சமயத்துல பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் இருக்கா, இந்த வில்லங்கமும் இப்ப இந்த வக்கர பயிற்சி காலத்துல இந்த கும்பராசிக்கு நல்லபடியா முடிஞ்சு வருங்க. வக்கர கதி எப்ப சார்? கிட்டத்தட்ட 11 நவம்பர் 2025 இருந்து 13/3/2020 4 மாதம் வக்கரகதியில இருப்பார். இந்த வக்கர கதியில இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க, சார் நான் இவ்வளவு கஷ்டம் தாண்டி வந்துட்டேன் சார், இன்னும் நான் கஷ்டத்திலேயே இருக்கேன் சார், எனக்கு குரு வந்து பார்த்தா குருவோட பார்வை என் மேல விழுந்தும் எனக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு பலன் கிடைக்கலையே சாருங்கிறீங்க. இப்ப வக்கரகதிக்கு அவர் போகும்போது திரும்ப அவரு மிதுனத்துல வந்து வக்கர பார்வை என்ன பண்ணுவாங்கன்னா, குரு வந்து பார்த்தா இந்த உங்களுடைய ராகுவையும் உங்க ராசியும் அவர் பார்த்துக்கணும். கும்ப ராசிக்கு ராகுவையும் வக்கரமான குரு பார்க்கும்போது நிச்சயமா சொல்றாங்க, இந்த 4 மாத வக்கர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும். இந்த 4 மாசத்தை தயவு செஞ்சு கரெக்டா பிளான் போட்டு நீங்க காய் நகர்த்துங்க. என்ன சார், கரெக்டா பிளான் போட்டு நீங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவரியா அந்த சொல்லுவாங்க இல்லையா வெற்றி கிடைக்கும். எப்படி
நம்ம கரெக்டான முயற்சி செய்யும் பட்சத்துல ஒரு சரியான ஒரு முதலீடோ ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி வேலை ஜாப் சேஞ்ச் பண்ண சார், கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளமா நான் ஒரு போயிட்டு வேலையை மாத்தணும் சார், வேற தொழில் பண்ண போறேன், இந்த காலகட்டத்தை பண்ணி பாருங்க. அந்த தொழிலுக்கு வந்து அபரிவிதமான வெற்றியை கொடுக்குங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த ராகு பிளஸ் சனிங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா பாவிகம். அப்ப குரு சுபருங்கிறது 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் வக்ரமாயி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே சரி கேட்டு ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுத்தோம். திருமண வாழ்க்கை நல்லாவே போல சார், கஷ்டமா போகுது சார், சண்டையா போகுது சார், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் சார்னா இந்த வக்ரகதி காலகட்டத்துல கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர கூட வாய்ப்புகள் இருக்கும். இதை நான் சொல்றேன். அதே நேரத்துல உங்களுக்கு புதிய அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஒரு வியூ கிடைக்கும். இதை இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும், இது இப்படி செஞ்சா கரெக்டா அந்த ஒரு வியூ கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா குழம்பி கிடக்குற அந்த மைண்ட்ல எதுவுமே புரிய மாட்டேங்குது சார், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறது, எனக்கு மைண்ட்ல ஐடியாவே வர மாட்டேங்குது சொன்னவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார பயிற்சி முடிஞ்சு வக்ர பயிற்சியாய் குரு போகும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணா இது நடக்கும். உங்களுக்கு அந்த ஒரு முன்கூட்டியே போடக்கூடிய திட்டமிடல் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த திட்டமிடல் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லா இருக்கு. வக்ர பயிற்சி காலகட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல என்ன சார் வழிபாடுகள் நான் பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்கிற எல்லாருக்குமே சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன் வழிபாடு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, ஒரு முறை வந்து திருவன்காடு போயிட்டு புதன் பகவான வழிபாடு பண்ணுங்க. திருவன்காடு போயிட்டு உங்களோட பெயர் ராசி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்க சாஸ்தாங்கமா விழுந்து வழிபாடு பண்ணிட்டு அங்குள்ள குளங்கள் எல்லாத்தையும் குளிச்சுட்டு நீங்க வந்து இந்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து வியாழக்கிழமை நவகிரக குருவை நீங்க வணங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி மட்டுமல்லாது குரு வக்ர பயிற்சியும் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க பர்சனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில முன்னேற விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணி அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சிகள் சோதனைகள் பல காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் சோதனைகள் பல காத்திருக்கும், பல சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசாரம் மற்றும் வக்ர பயிற்சியில எண்ணிலடங்க சவால்களும் சோதனைகளும் இருக்குங்க. இது நம்ம முழுக்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர் கூட அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் என் தந்தையின் மடையை வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சி பண்ணி எப்படி சார் இருக்கும். சோ அதிசார பயிற்சி மட்டும் வக்ர பயிற்சிங்க. குரு ராசிக்குநாதன் குரு, மீனராசினாவே அதிபதி குரு. குரு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப உங்களுக்கு நடப்புல வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல 4ஆம் இடத்துல குரு பகவான் இப்ப கன்ஃபியூஷன்ல இருந்துகிட்டு இருக்காருங்க. சோ அதே மாதிரி இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி போயிட்டு, 7.5 சனி ஜென்ம சனி. 7.5 சனி ஜென்ம சனி என்ன சார் பண்ணா, கணவன் மனைவில புரிதல் இருக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து வேலையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சக ஊழியர் கூடவும் மேனேஜர்கள் கூடவும் அல்லது உயர் அதிகாரிகள் மூலம் எப்பவுமே ஒரு தள்ளுமுள்ளுக்கள் இருக்கும். அதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும், புரிதல் இருக்காது. நீங்க என்னதான் நீங்க வந்து விழுந்து வேலை செஞ்சால் கூட உங்கள் மேலதிகாரி உங்களை ஒரு குறை சொல்லுவாங்க. டாமினேஷன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. ஏன்னா வேலையில ஒரு அழுத்தம், வேலையை நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்படணும், அந்த அளவுக்கு வேலையில ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கும். இப்ப வேலையில ஒர்க் லோட் எல்லாம் ஹெவியா இருக்கும். அதே மாதிரி ஜாப் சேஞ்சஸ் இருக்குமா சார், வேலைக்கு நிறைய சேஞ்சஸ் ட்ரை பண்றேன் சார், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் நல்ல நாலேஜ் நான் ஸ்கில் பர்சன் சார், பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் எனக்கு கிடைக்கல சார், நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க சார். எனக்கு வேலையில மாற்றம் இருக்குமா, இடமாற்றம் கிடைக்குமா, டிரான்ஸ்பர் கிடைக்குமா, இந்த எனக்கும் என் மாமியாருக்கும் இல்ல எனக்கும் என் மாமனாருக்கும் எவ்வளவு பிரச்சனை போகுது சார், குடும்ப உறவுல எக்கச்சக்கமான பிரச்சனை போகுது சார், என்ன வந்து ஒரு ஆப்போசிட் பர்சனாக நினைக்கிறாங்க சார் சொல்றோம் எத்தனையோ பேர் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார பேச்சு நன்மை நடக்குமான்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருங்க. புதனோட வீட்டுல மிதுன வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அதிசார பேச்ச கடக வீட்டுக்கு வர, கடகம்ங்கிறது குருவுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு இவர் வரும்போது இவருடைய பார்வை நேரா உங்களுடைய ராசி மேலே விழுந்துருங்க. அதாவது குரு பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பார் உச்சமாகும் போது பல கோடி நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல உச்சமாக 5ஆம் இடத்துல வர்றது வந்து பாத்தீங்கன்னா
19/10/2025 உங்களுக்கு வந்து 4/12/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து கடக வீட்டுல உச்ச குருவா தான் உங்களுக்கு இருக்க போறாரு. அதே மாதிரி ஒரு உச்ச குருவாக இருந்தால் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 கடக வீட்டிலே வக்கரம். அப்போ 22 நாள் நேர்கதியில இந்த குரு வந்து கடக வீட்டுல உட்கார்ந்துருக்கும். இந்த காலகட்டத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது இது எப்படி சார் ரியாக்ட் ஆகும்? நல்ல நேரங்க, நல்ல ஒரு அருமையான நேரம், நல்ல ஒரு சூப்பரான நேரம். ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்தா உச்சமாகும் பட்சத்துல உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் அதை வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு யுக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும். இவர் தனக்காரகன், தனம் அதிகமா இருக்கும். புத்திரக்காரகன், புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னதாகவே புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணக்காரகன், திருமண வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதாகவே குடும்பம் அமையும், நல்ல திருமணம் அமையும். புரியுதுங்களா? திருமணம் தள்ளி போயிட்டு எல்லாருக்குமே திருமணம் அமையும். இந்த காலகட்டத்துல படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு போய் படிக்கிற மாதிரி தாராளம் வெளிநாடு போகணும். வேலையில இருக்கீங்களா, வேலையில முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலத்துல நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு வேலை முன்னேற்றங்கள், நீங்க என்னெல்லாம் வந்து வேலையில சேஞ்சஸ் வேணும் எதிர்பார்த்தீங்க அத்தனை சேஞ்சஸ் இப்ப கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவடைந்த பயிற்சி காலகட்டம் இருக்கு. அதிசார பயிற்சி காலம் 22 நாள் தான் இருக்கு. 22 நாள் உங்களுக்கு பொன்னான நாட்களா இருக்கு. இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய அதிசார பயிற்சியோட பாருகளை பார்த்து வந்துருவேன். குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்க போறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க. பாக்கியதை உயருங்க. உச்சமான குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். செவ்வாயோட வீடு தகப்பனாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமென்மை கொடுக்க போறீங்க. தகப்பனாருக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வந்து பாருங்க இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. லாபம் ஏறுங்க. கையில காசு ஏறுங்க. உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்குங்க. உங்க அக்கௌண்ட்ல முதல்ல காசு ஏறும். உங்களுடைய வீட்டுல வந்து பண வரவு நல்லா இருக்கும். கடன்கள் தீரா கடன் வரைக்கும் தீர்ந்துருங்க. அடைஞ்சிரும். கவலை கடன்ல இருந்து சகலமும் அடைஞ்சிரும். லாபம் மேன்மை நல்லா இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். மூத்தோர்களுடைய அந்த ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, வீட்டுல கூட சித்தப்பா, பெரியப்பான்னு மூத்த சகோதரன் வாயிலாக, மூற்றோர் வாயிலாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கீங்களா? இந்த காலத்துல 2ஆம் திருமண வாய்ப்பு கூட பலருக்கு அமையும். இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. லக்னம் கூட ராசியை அவர் பார்க்கிறாருங்க. மீன லக்னம் பார்த்தா மீன லக்னத்தை அவர் பார்ப்பார். மீன ராசியா இருக்கும்போது மீன ராசியை அவர் பார்ப்பார். லக்னம் ராசியும் சேர்ந்து ஒன்னா வருதுங்களா? உங்களுக்கு ராசியும் லக்னத்தை அவர் பார்க்க போறாருங்க. நல்ல யோகங்க. நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை. உங்க மேல இருந்த கரைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். ஜென்ம சனியா இருக்கணும் சார், எக்கச்சக்கமான பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன் சார், 1ஆ 2ஆ சார், எல்லாத்துலயும் பிரச்சனை சார். காதலிக்கும் போது காதல்ல பிரச்சனை, பலருக்கு திருமணமான பிறகு திருமணத்துல பிரச்சனை, பாதி பேருக்கு வேலையில பிரச்சனை, பாதி பேரை வந்து வீட்டுல சண்டை போட்டு வீட்டை விட்டு நான் வெளில வந்துட்டேன், பாதி பேரை விட்டே தோதுங்க. எண்ணில் அடங்கா மன கஷ்டம் சார். அப்படிப்பட்ட மன கஷ்டம் எல்லாத்துக்குமே இப்ப வந்து அந்த மருந்து போடுறது இந்த குரு பகவான் உங்க ராசி அவர் பாக்குறாரு. சனி பகவான் கர்மக்காரன உட்கார்ந்து இருந்தாலும் கர்மஸ்தானத்தை அந்த உச்ச பெற்ற குரு பார்க்கும்போது சனியால் எதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த சனியை போல கொடுப்பாரு இல்ல, அப்படியோட சனியை வந்து குரு பார்க்கும்போது இந்த சனி கெடுபல்ல நிறுத்தி உங்க நட்பலனா கொடுக்கணுங்க. சனியால கெட்டபல்லாம் கொடுக்க முடியாது. மாரகமான சூழ்நிலையே வந்தால் கூட, மாரகத்துக்குரிய கண்டத்தையே சனி கொடுத்தால் கூட, குருவோட பார்வை இருக்கும்போது சனியால் அந்த மாரகத்தை கூட கொடுக்க முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த குருவோட பார்வை உங்க ராசி மேல விழும்போது புரியுங்களா, நிச்சயமா சொல்றேன் நன்மை நடக்கும். இதுல இன்னொன்னு ரியாக்ட் ஆகுங்க. குரு பிளஸ் சந்திரன், குருவோட வீட்டுல சந்திரன், சந்திரனோட வீட்டுல குரு. இது வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகமா கூட ரியாக்ட் ஆகும். பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆகும் போது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தணும். எப்படி சார் பயன்படுத்தணும்? என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அத்தனை பிரச்சனை தீர்வுக்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். வெளிநாடு போகணுமா? இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். நல்ல வேலை கிடைக்கணுமா? இந்த காலத்தை பயன்படுத்தி. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா? சேரணும் நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்துல சேருவதற்கு முயற்சி. உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இந்த காலகட்டத்துல கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க செயல்படும் போது உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். எண்ணற்ற நன்மைகள் இருக்கு, ஒன்னோடு சொல்லிட்டு போக முடியாது. சரி, அடுத்து வருவோம். அடுத்து குருவுடைய வக்ர பேச்சு. குரு வக்ரம். இந்த குரு வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டிலேயே வந்து அவர் வக்ரமாகிறார். கடக வீட்டிலேயே வக்ரமாய் உச்சமாய் வக்ரமாகும் பட்சம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு படபடப்பு கொடுப்பாருங்க. ஒரு படபடப்பு இருக்கும். சிலருக்கு வந்து படபடன்னு பேச ஆரம்பிப்பாங்க. சிலர் கை கால் நடுக்கணும். படபடப்பு அதிகமாகும் போது பிபி இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப என்ன பண்ணோம், நம்ம மெடிடேஷன்ல இருந்துக்கும். இது வந்து அச்சுறுத்தல். இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்னா நம்ம படபடப்பான சூழ்நிலையை நம்ம தவிர்த்துக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம்னா படபடப்பு வருமா தெரியுதா, டைரக்ஷன் அதை போகக்கூடாது. ஏன்னா
ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வக்ரம்னா ஸ்பீடு உக்ரமாகும் போது என்னன்னா படபடப்பு பதட்டத்தை கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல முடிவுகள் எடுக்காதீங்க. முடிவுகள் எடுக்கும்போது தவறாக வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இவருக்கு கடக வீட்டுல இருக்கும்போது வக்ரம் பெருசாலும் நம்ம பண்ண போறது இல்லை. அதே சமயத்துல இந்த குரு பகவான்ங்கிறது கடகத்துல இருந்து எகைன் மிதுனத்துக்கு போவார். எப்போன்னு பாத்தீங்கன்னா 4/12/2025 11/3/2026 வரைக்கும் இவர் புதனோட வீட்டுல சஞ்சாரம் பண்ணும். அப்படி புதனோட வீட்டுல வக்ரகதியில சஞ்சாரிக்கும் போது என்னன்னா நம்ம கவனமா இருக்கணுங்க. 4ஆம் இடம் வாயிலாக கவனமா இருந்துக்கோங்க. நாலு என்னங்க, வண்டி, வாகனம், வீடு, தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். அப்போ வண்டியில போகும்போது கவனமா போகணுங்க. வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ வாகனத்துல போகும்போது கவனமா போங்க. அல்லது அதே மாதிரி வாகனத்துல நம்ம பஸ்ல ஏறும் போதோ இறங்கும் போதோ கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல பயணத்தை தவிர்த்துக்கோங்க. புதிய வண்டி உங்க பேர்ல வாங்குறீங்க, புதிய வீடுகள் வாங்குறீங்க, பத்திர பதிவுகள் வாங்குறீங்க, சற்று கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்கு உடல்நலத்துல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் கூட சற்று மிகுதியா இருக்கும். சோ என்ன பண்ணுங்க, உடல்நல குறைவு உடனே ஆஸ்பத்திரிகள் சொல்லி காமிச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தன் சுகமும் கொஞ்சம் அதாவது பதட்டத்தை கொடுப்பாங்க, வேகத்தை கொடுப்பாங்க. ஒரு வகையான நமக்கு அந்த ஓவரா நம்ம ரியாக்ட் பண்ணும்போது பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ மெடிடேஷன் இருங்க, தியானத்துல இருந்துக்கும். இதுதான் ஒன்னும் பெருசாலாம் இல்லை. சோ இந்த 4 மாத காலங்கள் இந்த 11/11/2025 11/3/2026 வரை குரு வக்ரகதியில் இருக்கும் காலகட்டம் மட்டும் மிக கவனமா கொஞ்சம் இருந்துக்கோங்க. உங்களுடைய செயல்களுக்கு தேவையில்லாத இடத்துல போக வேண்டாம். இல்லத்தரசுகளா இருக்கும் பட்சத்துல அக்கம் பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, நீங்க அங்க போயிட்டு மத்தியசம் பண்ற சமாதான விடங்க போக வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தாலும் சரி எதுவும் சண்டை சச்சரவுகள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பேசக்கூட வேண்டாம். உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து தலைக்க போட்டுக்க வேண்டாம். ஏன்னா சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல நீங்க நல்லதுன்னு பண்ணக்கூடியது கொஞ்சம் பிரச்சனையாக வண்டிகள்ல போகும்போது சேர்ந்து நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் செய்யணும்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்போம். புரியுங்களா? அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இருக்க பட்சத்துல குருவோட அதிசார பயிற்சி நல்லா இருக்குங்க. குருவோட வக்கர பயிற்சியில போகும்போது நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. என்ன நடக்குது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. புதுசா எந்த ஒரு பிளானும் எடுக்க வேணாம். ஏன்னா பதட்டம் இருக்கும், தவறான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள். நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன்ங்கிறது ராங் டிசிஷனா மாற வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆலய வழிபாடுகள் என்ன நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு பகவான் நம்ம சொல்லக்கூடிய ஆலங்குடி குரு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆலங்குடி குருஸ்தலத்துல போயிட்டு இந்த குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு என்ன சார் அதிசார பயிற்சி வக்கர வச்சு வழிபாடுகள் நான் பண்ணலான்னு எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறை திருப்பதி சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருப்பதி போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பேராவூரணி, தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூரணி இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மருங்கப்பள்ளம்னு ஒரு ஏரியா. இந்த மருங்கப்பள்ளத்துல பாத்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கும். மருங்கப்பள்ளத்துல பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் சொல்லிட்டு சிவாலயம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் 2 பேரும் சேர்ந்து அந்த ஆலயம் இங்க இருக்கு. இங்க போயிட்டு இந்த மருங்கப்பள்ளத்துக்கு கூட இந்த சிவனை ஒரு போய் வழிபாடு பண்ணிட்டு உங்க பெயர் ராசி அர்ச்சனை பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஜென்மசனி கொடுக்கக்கூடிய அந்த இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வடையுங்க. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பாருங்க, நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. நாங்க எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழிபாடு. உங்க ஜாதகம் என்ன இருக்கோ அதான் சொல்லுவோம். அதற்கு என்ன பரிகாரமோ அந்த ஆலயத்தை சொல்லுவோம். அந்த ஆலயத்தை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்கமே தவிர நம்ம பரிகாரத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இப்ப ஜாதகத்தை ரீட் பண்ணும்போது தான் சார்ஜஸ், அது ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் வாங்கி விட்டு விருப்பம் இருக்கு நீங்க கண்டினியூவா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பாத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.